கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே நாம் எல்லாரும் இப்பொழுது சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கிறோம். எல்லாம் அவருடைய கிருபையினாலே நாம் நிலைத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் இப்பொழுது எவ்வளோ நெருக்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சிலுவையில் அவர் முழு இரக்கத்தையும் நமக்காக வெளிப்படுத்தி அவர் ஜீவனையே நமக்காக கொடுத்தபடினாலே இன்றைக்கு நாம் சமாதானத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் எல்லாரும் நாம் அவரை நன்றியோடு நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் அவரை துதிக்கும்படி, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்துக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் அவருடைய முன் அறிவின்படியே எரேமியா 30ஆம் அதிகாரம் 18, 19, 20ஆம் வசனத்தின்படியே நம்முடைய சிறையிருப்புகள் எல்லாம் மாறும்படிக்கு கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு இறங்கி வரும்படிக்காக நாம் செபிப்போம். அவர் சொல்லியிருக்கிறார், நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவனுடைய வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் எல்லாரும் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும் என்று அவர் சொன்னபடியே இதோ இன்றைக்கு இந்த காலத்தில் கர்த்தர் செய்து முடிக்கும்படிக்காக நம்மளுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இந்த வார்த்தையின்படியே நீர் எங்களுடைய சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி எங்களுக்கு இரக்கம் செய்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முழு தேசத்துக்கும் ஆண்டவரே, முழு மாநிலங்களுக்கும் இந்த வார்த்தையின்படியே நீர் செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாருடைய கூடாரங்களுடைய சிறையிருப்பு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய வாசஸ்தலங்களுக்கு நீங்கள் இரக்கம் செய்யுங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் குறுகி போகாதபடிக்கு மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் வர்த்திக்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறீர். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய ஜனங்களை நீர் ஒருபோதும் மறக்காமல் இதுவரைக்கும் நீர் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஒருவருடைய கரமும் குறுகி போகாதபடிக்கு இதுவரைக்கும் நீர் வர்த்திக்க செய்கிற தெய்வமாக இருக்கிறபடிக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசம் அடைகிறோம். எங்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை சுவாமி. இதோ வேதம் சொல்லுகிறபடியே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உறுதி, அந்த வேத வார்த்தையின்படியே கொஞ்ச காலம் பாடு அனுபவித்தாலும் நீர் உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய இரத்தத்தினாலே, உம்முடைய ஆவியினாலே, உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற உம்முடைய தயவுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் சாமி. நீர் அப்படியே செய்து முடிக்கிறதற்காக உமக்கு நன்றி. எல்லாருடைய கூடாரங்களின் சிறையிருப்பை கர்த்தர் நீர் திருப்புகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாருடைய வாசஸ்தலங்களுக்கும் நீர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிற தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். பரத்திலிருந்து உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைத்ததற்காக நன்றி. அன்று சிலுவையில் நீர் காண்பித்த அந்த இரக்கத்தின் நிமித்தம் இன்றைக்கும் நாங்கள் பிழைத்து கொண்டிருக்கிறோம். அந்த இரக்கத்தினாலே நாங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எங்களை அருமையாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் அடியன் பாடவிருக்கும் பாடலுக்கு அடியனுக்கு துணை நின்று ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல் நல்ல விதமாக அமைய நீர் ஒருவரே எங்களுக்கு ஆசீர் வழங்குவீராக.
நன்றி. ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையும் ஆன என்மேல் நினைவாயிருப்பவரே, என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என்பதனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என்பதனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என்பதனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என்பதனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா, உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா, உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என்பதனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என்பதனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். உலர்ந்த என் எலும்புகள் உயிர்ந்தடைந்தோங்க, தேவம் வெல்காரமே. உலர்ந்த என் எலும்பு உயிர்ந்தடைந்தோங்க, தேவம் வெல்காரமே. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணவினை உருவாக்குமே. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணவினை உருவாக்குமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும்.
எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். வருகையில் எடுத்துக்கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். Praise the Lord. Hallelujah. பங்கு நீர்தானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். Praise the Lord. Hallelujah. हालेलुया। आओ हम सब मिलकर आराधना करेंगे, परमेश्वर को महिमा करेंगे। हालेलुया आमीन। यीशु का नाम है सारी जमीन पर, जिसे पापी पाते उद्धार। यीशु का नाम है सारी जमीन पर, जिसे पापी पाते उद्धार। ओ दुनिया में आया, लहू बहाया, बलिदान हमको दिया। ओ दुनिया में आया, लहू बहाया, बलिदान हमको दिया। हमको बचाने मुक्ति
அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. हालेलुया, प्रेज द लॉर्ड। यीशु मसीह आप सबको आशीर्वाद करे। மறுபடியும் இந்த நாளில் தேவன் நம்ம ஒன்று சேர்த்திருக்கு, அதுக்காக நன்றி செலுத்துவோம். फिर से आज के दिन हम एक मिले हैं, इसीलिए परमेश्वर को धन्यवाद कहेंगे। தொடர்ந்து சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட இருந்திருக்கிறார், தேவைகளை சந்தித்து இருக்கிறார். இந்த நாட்களில் கூட நமக்கு புதிய வழிகளை திறந்து புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து இருக்கிறார். हर दिन हमारे साथ रह के परमेश्वर ने चलाया है, इसलिए परमेश्वर को धन्यवाद कहेंगे। आज के दिन भी नया मार्ग उसने खोला है, इसीलिए परमेश्वर को हम धन्यवाद कहेंगे। அநேக தடவை சூழ்நிலைகள் மாறி நாம் பலவீனப்பட்ட போதும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி தைரியப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து போஷித்து வழிநடத்தி கொண்டு வருகிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். जब जब हम बलवीन थे तब बल दे के हमें आशीर्वाद कर कर हमें चलाया, उस परमेश्वर को हम धन्यवाद कहने वाले हैं। நாளில் கூட ஆண்டவர் விசேஷ விதமாக நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சபைகள், நம்மை சார்ந்து இருக்கிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் விசேஷ விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுது. आज के दिन में भी परमेश्वर हमें, हमारे परिवार, हम सभा को आशीर्वाद करेंगे। जो भी परमेश्वर पे भरोसा करते हैं उन सबको परमेश्वर आशीर्वाद करेंगे, ऐसा वचन कहता है। இந்த நாளில் கூட 2 குடும்பத்தை குறித்து தான் நாம் தியானம் பண்ண போகிறோம். आज के दिन में भी 2 परिवार के बारे में हम पढ़ने वाले हैं। இந்த 2 குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்களை கவனமாக கவனிக்கும் போது 2 குடும்பத்தில் தேவன் எப்படி அற்புதங்களை செய்தார் என்று இந்த நாள் நாம் பார்க்க போகிறோம். ये 2 परिवार में जो भी कार्य हुआ वो हम देखने वाले हैं। परमेश्वर ये 2 परिवार में क्या चमत्कार किए वो हम देखने वाले हैं। என் அன்பான தேவ சின்னமே, நீங்கள் தேவனை சார்ந்த குடும்பமா தேவனை சாராத குடும்பமா என்று நீங்கள் இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்கள் முடிவெடுக்கும் போது உங்கள் குடும்பங்கள் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். मेरे प्रिय परमेश्वर के लोग, आपके परिवार परमेश्वर के साथ है या फिर नहीं, ये सुसमाचार सुनने के बाद आपको पता चलेगा। ये सुसमाचार के द्वारा आप आशीर्वाद पाएंगे। எங்கள் விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்கிறது, அவரை நம்பி இருக்கிறோம். அவரை நம்பிக்கையோடு கூட இந்த நாளில் நோக்கி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் அவிசுவாசமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் விசுவாசத்தில் வளரும்படிக்கு தேவன் விரும்புகிறார். आपके विश्वास परमेश्वर पे होना चाहिए। अगर आपके पास अविश्वास है तो आज आप परमेश्वर पे विश्वास करना चाहिए करके परमेश्वर चाहते हैं। நீங்கள் இப்போது இருக்கிற இந்த சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்ற தேவன் விரும்புகிறார். अब जो भी स्थिति में अभी है इसे बदलने परमेश्वर चाहते हैं। வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். எப்போதும் நினைவைத்துக் கொள்ளுங்கள், நம்ம தேவனுடைய வார்த்தை எப்போது நமக்கு கிடைக்கிறதோ, எப்போது வருகிறதோ அப்பொழுதுதான் நமக்கு ஒரு விடுதலை. தேசத்துக்கு ஒரு வார்த்தை வந்தது என்று சொன்னால் தேச விடுதலை ஆகும். மனுஷனுக்கு ஒரு வார்த்தை வருகிறது என்று சொன்னால் மனுஷன் விடுதலை ஆக்கப்படுவான். ஆதலால் தான் ஆண்டவருடைய வார்த்தையில் தான் விடுதலை இருக்கிறது. वचन ही हमें छुटकारा दे सकता है। देश को एक वचन मिलेगा तो देश छुटकारा पाएगा, मनुष्य को एक वचन मिलेगा तो मनुष्य छुटकारा पाएगा। प्रभु के वचन में ही छुटकारा मिलता है। குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு விடுதலை நிச்சயமாக இருக்கிறது. அப்போ அவருடைய வார்த்தையை தேவன் அனுப்பி அந்த வார்த்தையினால் நம்ம விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்கிறான். पुत्र यीशु मसीह के नाम में हमें छुटकारा है, तो परमेश्वर उसका वचन को भेजकर हमें छुटकारा देता है और आशीर्वाद करता है। இப்போ நல்லா கவனிங்க, 2 குடும்பத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். 2 परिवार के बारे में आज हम पढ़ने वाले हैं। முதலாவது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். पहला हम 2 सामुएल में 3 में 1 पढ़ेंगे। சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். என साउल के घराने और दाऊद के घराने के मध्य बहुत दिन तक लड़ाई होती रही, परंतु दाऊद प्रबल होते गया और साउल का घराना निर्बल पड़ता गया। அன்பான தேவ சின்னமே, 2 குடும்பத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு குடும்பம் தாவீதின் குடும்பம், 2வது குடும்பம் சவுலின் குடும்பம். இந்த 2 குடும்பத்திற்கும் நீண்ட நாட்களாக நெடுநாட்களாக யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது, சண்டை வந்து கொண்டே இருந்தது. ஒருத்தரை பார்த்த ஒருத்தருக்கு பொறாமை, எரிச்சல், கோபம், அடி தடி, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் 2 குடும்பத்திலும் நெடுநாள் நடந்து கொண்டே இருக்கிறது.
मेरे प्रिय परमेश्वर के लोग, अगर वचन पे ध्यान देंगे तो दो परिवार में लड़ाई है। एक है साउल का परिवार और एक है दाऊद का परिवार। दोनों परिवार के बीच में बहुत दिन से लड़ाई है, बहुत गुस्सा, बहुत एक दूसरे पे जलन था और बहुत दिन से लड़ाई हो रहा था। வேதம் சொல்லுகிறது 2 நெடுநாட்களாக அந்த 2 குடும்பங்களுக்கும் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்கும்போது யுத்தம் நடந்து கொண்டு இருக்கு, போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிற, பகை இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, விரோதங்கள் இருக்கிறது, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காமல் கூட இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு 2 குடும்பத்துக்கும் நெடுநாட்களாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கு. वचन कहता है दोनों परिवार के बीच में बहुत दिन से लड़ाई है, एक दूसरे का चेहरे नहीं दिखते थे, गुस्सा था, जलन था, एक दूसरे पे विरोधी थे और बहुत दिन से दोनों के बीच लड़ाई था। ஆனால் வேதம் என்ன சொல்லுறது கவனித்து பாருங்கள். அந்த சூழ்நிலையில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். लेकिन वचन क्या कहता है ध्यान से सुनिए, उस स्थिति में भी दाऊद दिन बर दिन प्रबल होता गया। கவனித்து பார்த்தீர்களா? ஒரு குடும்பம், தாவீதின் குடும்பம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது. ध्यान से सुनना, एक परिवार दाऊद का परिवार दिन बर दिन प्रबल होते गया। வேதம் என்ன சொல்லுது கவனித்து பாருங்க. நாளுக்கு நாள் எவ்ரிடே தாவீதின் குடும்பம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போராட்டம், ஒரு பக்கம் பிரச்சனைகள், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள்லாம் மாறி இருக்குது, சண்டைகள், சச்சரவுகள், குழப்பங்கள், வேதனைகள் எல்லாம் நிறைந்து இருக்குது. ஆனால் தாவீதின் குடும்பம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததான். வேதம் சொல்லுகிறது தாவீதின் குடும்பம் நாளுக்கு நாள். देखा आपने वचन ने क्या बोला, दिन बर दिन दाऊद का परिवार प्रबल होता गया। एक ओर से उनको युद्ध चल रहा था, कष्ट था, दुख था और कठिन दिन था, फिर भी दिन बर दिन दाऊद का परिवार प्रबल होते गया। சொல்லுங்க, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததாம். सब बोलेंगे दिन बर दिन प्रबल होते गया। இன்னொரு குடும்பத்தை நீங்கள் பார்த்து சொன்னால் 2வது குடும்பம் சவுலின் குடும்பம். வேதம் சொல்லுகிறது சவுலின் குடும்பம் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போனார்கள். और एक परिवार देखेंगे तो वो साउल का परिवार, वचन कहता है दिन बर दिन साउल का परिवार निर्बल होते गया। பார்த்தீங்களா? இந்த 2 குடும்பத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒரு குடும்பம் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறது, வாழ்ந்து இருக்குது, செழித்து இருக்கிறது, மகிழ்ந்து இருக்கிறது, கழிகூறுகிறது, பெருகி இருக்கிறது. இன்னொரு குடும்பம் நாளுக்கு நாள் பலவீனமற்று போனார்கள், குறைபட்டு போனார்கள், இருக்கிறத எல்லாம் இழந்து போனார்கள். வேதம் சொல்லுகிறது 2 குடும்பத்துக்குமே யுத்தம் நடந்து கொண்டு இருந்தது. 2 பேருக்கும் ஒரே போராட்டம், 2 பேருக்கும் ஒரே குழப்பங்கள், 2 பேருக்கும் ஒரே பயம். वचन कहता है दोनों परिवार के बीच में युद्ध चल रहा था, लेकिन एक परिवार दिन बर दिन प्रबल होते गया, खुशी और आनंदित था, और दूसरे परिवार दिन बर दिन निर्बल होते गया, कष्ट और दुख था। ஆனால் ஒரு குடும்பம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது. இன்னொரு குடும்பத்தை நீங்கள் பார்த்துருந்துச்சுன்னா நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போனார்கள். एक परिवार प्रबल होते गया और दूसरे परिवार निर्बल होते गया। என்ன காரணம்? 2 பேருக்கும் ஒரே தான். வேதம் சொல்லுகிறது தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தேவன் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அந்த மழை வரும்போது நீங்கள் பார்த்துருந்துச்சுன்னா நல்லவனாக கெட்டவனாக என்று வேதம் மழை பார்ப்பதில்லை. அப்போ மழை எல்லார் மேலும் ஒரே மாதிரியாக ஊற்றப்படுகிறது. दोनों युद्ध पे थे पर एक प्रबल होते गया। क्या कारण था? जैसे कि वचन कहता है बारिश सब पे आता है, एक जैसा आता है, तो अच्छा ही या बुरा सबको एक ही जैसा ही बारिश आता है। ஆனால் ஒருத்தருக்கு சளி பிடிக்கிறது, ஒருத்தருக்கு ஒன்றுமே ஆகாமல். लेकिन एक को सर्दी हो जाता है और एक को कुछ नहीं होता है। வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. கவனித்து பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுது 2 குடும்பத்துக்கு நெடுநாளாக யுத்தம் நடந்தும் ஒரு குடும்பம் நாளுக்கு நாள் பலுகி பெருகியது, இன்னொரு குடும்பம் நாளுக்கு நாள் கீழே போனார்கள். यहाँ आप देखेंगे तो दोनों परिवार में बहुत दिन से युद्ध है, लेकिन एक परिवार दिन बर दिन प्रबल होते गया आशीर्वाद पाकर, और एक परिवार दिन बर दिन निर्बल होते गया कष्ट और दुख के साथ। அப்போது 2 காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ளும்போது நம்முடைய குடும்பங்கள், நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் குடும்பம் நாளுக்கு நாள் கீழே இருக்கா மேலே இருக்கா? तो दोनों परिवार के कार्य हम जानने के बाद हमें पता चलेगा हमारा परिवार प्रबल है कि निर्बल। இந்த ஊரடங்கு காலத்தில், இந்த லாக்டவுன் காலத்தில் கூட கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை மேலே வைக்க விரும்புகிறார், மென்மையாக வைக்க விரும்புகிறார், ஆசீர்வாதமாக வைத்து இருக்க விரும்புகிறார். சூழ்நிலைகள் எப்படியாவது இருக்கட்டும், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கட்டும், பஞ்சங்கள் இருக்கட்டும், போராட்டங்கள் இருக்கட்டும்,
கொள்ளை நோய்கள் இருக்கட்டும். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்போது உன் குடும்பத்துக்கும் இன்னொன்றுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் நிச்சயமாக வைப்பார். इस लॉकडाउन में भी परमेश्वर आपको प्रबल रखना चाहते हैं। चाहे कोई भी स्थिति हो, अकाल हो, कोई भी रोग हो, दुनिया कैसा भी होने दो, आप प्रबल होना चाहिए। परमेश्वर आपको प्रबल रखना चाहते हैं। இப்போ தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருந்தது. என்ன வித்தியாசம்? நாளுக்கு நாள் தாவீது உயர ஆரம்பித்தான், நாளுக்கு நாள் சவுல் கீழே போக ஆரம்பித்தான். यहाँ पर दाऊद और साउल के परिवार के बीच में एक अंतर था। क्या अंतर था? दाऊद दिन बर दिन प्रबल होते गया और साउल दिन बर दिन निर्बल होते गया। இந்த காரியத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் நாளுக்கு நாள் இந்திலிருந்து இந்த செய்தி கேட்கிற உங்கள் குடும்பங்கள் கீழாக்காமல் கர்த்தர் நிச்சயமாக மேலாக்குவார். வாளாக்காமல் உங்கள் குடும்பங்களை தலையாய் மாற்றுவார். तो हम ये कार्यों का आज समझ ले तो परमेश्वर आज से आपके परिवार को नीचा नहीं ऊंचा करेगा, पूछ नहीं सिर करेगा और आपको प्रबल करेगा। அப்படி என்ன விசேஷமான ஒரு காரியம் ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது? ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்கள். முதலாவது தாவீதை நாம் கவனித்து பார்ப்போம். சங்கீதம் 25 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 25 2ஆம் வசனம். तो ये दो परिवार में क्या अंतर था ये हम देखेंगे। पहले हम दाऊद की परिवार को देखेंगे। भजन संहिता 25 में 2 पढ़ेंगे हम। என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதிரையும். हे मेरे परमेश्वर, मैंने तुझ पर भरोसा रखा है, मुझे लज्जित होने न दे, मेरे शत्रु मुझ पर जय जयकार करने न पाए। நல்ல கவனிங்க. தாவீது ஒரு செபத்தை ஏறெடுக்கிறான். அந்த செபம் என்ன? தேவனே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அப்போ முதலாவது அவருடைய நம்பிக்கை என்ன? கர்த்தர் மீது அவர் நம்பிக்கை வைத்தார். இதுதான் பெரிய ஒரு ரகசியம். தாவீதின் குடும்பமும் தாவீதும் நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு காரணம் என்ன? தாவீது சொல்கிறார், தேவனே நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். अच्छा ध्यान से सुनना। दाऊद एक प्रार्थना करता है, ए परमेश्वर मैं तुझ पर भरोसा रखता हूँ। ध्यान से देखना, उसने कहा मैं तुझ पर भरोसा रखता हूँ। तो इसमें रहस्य क्या है कि दाऊद के परिवार प्रबल इसीलिए हो रहे थे क्योंकि वो परमेश्वर पर भरोसा रखा था। பாருங்க, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேளுங்க. उस वचन को हम फिर से पढ़कर सुनेंगे। பாருங்க, அவர் சொல்ல நான் உம்மை நம்பி இருக்கிறேன். பார்த்தீங்களா என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு? நான் வெட்கப்பட்டு போகாதபடி நீ செய்யும். उसने कहा हे परमेश्वर मैं तुझ पर भरोसा रखा हूँ, मैं न लज्जित हूँ, मुझे संभाल तू। சூழ்நிலையில் இருக்கு, ரெண்டு குடும்பங்களுக்கு பிரச்சனை இருக்கு, ரெண்டு குடும்பங்களுக்கு போராட்டங்கள் இருக்கு. ஆனால் நான் வெட்கப்பட்டு போகாதபடி நீ செய்யும், ஏன்னா நான் உண்மை நம்பி இருக்கிறேன். दोनों परिवार में समस्या है, लड़ाई है, लेकिन मैं लज्जित ना हो ऐसा तू संभाल क्योंकि मैं तुझ पर भरोसा रखा हूँ। தாவீது அழகா சொல்லுங்க, நான் உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகாதபடி நீர் தான் செய்யணும். दाऊद ने बोला मैं तुझ पर भरोसा रखा हूँ परमेश्वर, मैं न लज्जित हूँ, तू संभाल मुझे। என் குடும்பம் வெட்கப்பட்டு போகக்கூடாது, என் எதிர்காலங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது, வேலை வெட்கப்பட்டு போகக்கூடாது, என் சூழ்நிலைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். அடுத்து मेरे परिवार लज्जित नहीं होना चाहिए, मेरा भविष्य लज्जित नहीं होना चाहिए, मेरे काम लज्जित नहीं होना चाहिए, इसीलिए परमेश्वर मैं तुझ पर ही भरोसा रखा हूँ। என்ன சொல்ல பாருங்க, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு, பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னு, என் சத்துருக்கள். आगे लिखा है वचन में, मेरे विरोधी मुझसे जीत ना पाए वैसा तू मुझे संभाल। நம்மளை சுற்றி கூட எத்தனை சத்துருக்கள் இருக்கிறார்கள் அல்லவா? உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தை சுற்றி எத்தனை சத்துருக்கள். நீங்கள் கொஞ்சம் முன்னேறினா எத்தனை பேர் உங்களுக்கு சத்துருக்களாக மாறி விடுகிறார்கள்? யோசித்து பாருங்கள். हमारे आजू बाजू में भी कितना विरोधी है, अगर हम थोड़ा आगे बढ़ गए तो कितने विरोधी हो जाते हैं। हमारे परिवार में कितने विरोधी है, तेरा सोच कर देखना। நீங்கள் நல்ல ஒரு உடை உடுத்தினால் எத்தனை சத்துருக்கள் எழும்பி விடுகிறார்கள். நீங்கள் ஒரு வாகனம் வாங்கிவிட்டால் எத்தனை சத்துருக்கள் எழும்புகிறார்கள். உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வீட்டுக்குள் வரும் என்று சொன்னால் சத்துரு எழும்பி விடுகிறான். अगर आप एक अच्छा कपड़े पहनेंगे तो कितना विरोधी लोग हैं। एक अच्छा घर में गाड़ी लेंगे तो कितना विरोधी हो जाते हैं। अगर आपके घर में आप कुछ भी
चीज़ लेंगे तो कितने विरोधी लोग उठ जाते हैं। இங்கேயே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிவிட்டார்கள், அவர்கள் எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள், அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நான் கீழே போகாதபடிக்கு, அந்த சத்துரு மகிழ வைக்காதியம், அந்த சத்துரு சந்தோஷப்பட வைக்காதபடி கர்த்தாவே நீரை என்னை பலப்படுத்தும். यहाँ पर भी वचन यही कहता है, परमेश्वर मेरे विरोधी अनेक हो गए पर वो लोग मुझसे जीत ना पाए, मेरे पे जीत ना पाए, वैसा आप मुझे बल देना। அப்போ தாவீதுனுடைய ஜெபம் என்ன? தாவீது யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறான்? கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்கிறார். என்னால் तो दाऊद का प्रार्थना क्या था? दाऊद किस पर भरोसा कर रहा था? दाऊद परमेश्वर पे भरोसा कर रहा था। தேவ சின்னமே, தாவீதின் குடும்பம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு ரகசியத்தை பாருங்கள். வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். मेरे प्रिय परमेश्वर के लोग, दाऊद का परिवार दिन भर दिन प्रबल हो रहा था। उसका रहस्य क्या है? कि वो परमेश्वर से कह रहा था, परमेश्वर मैं तुझ पर भरोसा करता हूँ। என் அன்புக்குரிய தேவ சின்னமே, உங்கள் குடும்பம் கீழே இருக்கா மேலே இருக்கான்னு கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்கிறது எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறதா குறைப்பட்டு இருக்கிறதா என்று யோசித்து பார்க்கும்போது, குறை இருந்தால் கர்த்தர் உடைய ஏதோ ஒன்றில் நீங்கள் குறைப்பட்டு இருக்கிறீர்கள். मेरे प्रिय परमेश्वर के लोग, आप जरा सोच के देखना, आपके परिवार प्रबल है कि निर्बल है? अगर निर्बल है तो परमेश्वर के कार्य में किधर तो आपका कमियां है। நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் சொன்னால், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிக்கிறார் என்று அர்த்தம். அதாவது தான் வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். अगर आप प्रबल हो रहे हैं तो परमेश्वर आपको आशीर्वाद कर रहे हैं, इसीलिए वचन कहता है मैं परमेश्वर पे भरोसा करता हूँ। அப்போ உங்க நம்பிக்கை, நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீர்கள்? சூழ்நிலை சவுலுக்கும் தாவீதுக்கும் ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனை ஒன்று தான், யுத்தம் ஒன்று தான், ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான சூழ்நிலைகள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீதின் குடும்பத்தை நாளுக்கு நாள் பலுகி பெருகினார்கள். तो आप भरोसा किस पर रखते हैं, ये बहुत ज़रूरत है। स्थिति दोनों परिवार में एक ही था, दोनों परिवार के बीच में लड़ाई था, लेकिन दाऊद के परिवार दिन बर दिन प्रबल होते गया। உங்கள் குடும்பம் பலுகி பெருக வேண்டும். இந்த லாக்டவுனில் காலத்தில் கூட என் அன்புக்குரிய தேவ சின்னமே, சுற்றி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், வறுமைகள் இருக்கலாம், தரித்திரங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். आपके परिवार प्रबल होना चाहिए। इस लॉकडाउन के समय में भी दुनिया में चाहे कुछ भी कष्ट हो, कुछ भी ज़रूरत हो, लेकिन आपका भरोसा परमेश्वर पर होना चाहिए। அதுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. தாவீதுனுடைய ஆசீர்வாதத்துக்கு பெரிய ஒரு ரகசியம், ஜீவனுள்ள தேவனை அவன் நம்பிக்கை கொண்டிருந்தான். वही हमें वचन सिखाता है। दाऊद का आशीर्वाद का एक कारण, एक रहस्य ये था कि वो जीवित परमेश्वर पर अपना भरोसा रखा था। உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நம்பிக்கொண்டு இருந்தான், சிருஷ்டிகர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தான். ஆதலால் தான் அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் விசேஷ விதமாக ஆசீர்வதித்த. வேதம் சொல்லுது, தாவீதின் குடும்பத்தாரை, அப்படி என்றால் அவன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஒருவருடைய நம்பிக்கை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். जीवित परमेश्वर पर भरोसा था, सृष्टि परमेश्वर पर भरोसा था, इसलिए वचन कहता है कि उसके परिवार को प्रबल होते गया। एक जन का विश्वास परमेश्वर पर होगा तो उनके परिवार प्रबल होते जाएगा। அப்போ எவ்வளோ அழகாக சொல்றார் பாருங்க, ஆண்டவரே என் சத்துரு நான் ஜெயித்துட்டேன் என்று சொல்லி, சத்துரு என்னை கீழே தள்ளினான் என்று சொல்லி அவன் மகிழ செய்யாதபடிக்கு, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை முழுவதும் அர்ப்பணித்தான். कितने अच्छे तरीके से उसने प्रार्थना किया, ये परमेश्वर मैं तुझ पे भरोसा रखा हूँ, मैं लज्जित ना होने दे, मेरे शत्रु मुझ पे जय जयकार ना पाए। ऐसा उसने परमेश्वर पर विश्वास रखा था। நம்பிக்கையுடைய தேவச்சன், प्रिय परमेश्वर के लोग, இன்றைக்கும் நீங்கள் உங்கள் குடும்பம் யோசித்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, ஆயிரங்கள் லட்சங்கள், ஆனால் குடும்பம் மேலே போகுதா கீழே வருதா மட்டும் யோசித்து பாருங்கள். आज भी आप लोग सोच कर देखना, आप कितना कमाते हैं, 1000 लाख, लेकिन आपका परिवार प्रबल है कि निर्बल है, ये आप सोच कर देखना। உங்கள் நம்பிக்கை யார் மேல் வைத்து இருக்கிறீங்க? आपके भरोसा किस पर है? அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடும். वो भरोसा आपका ज़िंदगी को बर्बाद कर देगा।
நீ எதில் நம்பிக்கை இருந்திருக்கீங்க? ஆண்டவர் நம்பிக்கொண்டு இருக்கிறீர்களா, இல்லை உங்களையே நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறீர்களா? आप किस पर भरोसा रखें, परमेश्वर पर या फिर अपने आप पर? 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. 1 तिमोथी 6:10 कहता है कि पैसे की लालच सारे पाप से अधिक है। பணம் நமக்கு தேவை, வேதம் நமக்கு அப்படி தான் போதிக்கிறது. பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. पैसा सबको ज़रूरत है, वचन भी यही कहता है पैसा हमें चाहिए, पैसे के बिना कुछ नहीं कर सकते। இன்றைக்கி இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்கறது கூட பணம் இல்லைன்னா இந்த டிவி நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க முடியாது. आज यीशु समाचार आप लोग सुन रहे हैं, अगर पैसा नहीं रहेगा तो ये भी आप नहीं सुन पाएंगे। பணம் நமக்கு தேவை, पैसा ज़रूरत है, ஆனால் பண ஆசை 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுது, ஒரு மனுஷனை சீரழித்து விடுகிறது. लेकिन पैसा का लालचपन 1 तिमोथी 6:10 में कहता है एक मनुष्य को बर्बाद कर देता है। பண ஆசை எல்லா தீமைக்கும் ரூட்டாக இருக்குது, வேறாக இருக்குது. वचन कहता है पैसा का लालचपन सारे पाप का एक जड़ है। பார்த்தீங்களா, பணம் உன்னை தேடி வரும், நீ அதை தேடி போகக்கூடாது. पैसा आपको ढूंढ के आना चाहिए, आप उसे ढूंढ कर नहीं जाना चाहिए। அப்போ பணத்தின் மீது ஆசை இருக்கக்கூடாது. அதெல்லாம் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கும். तो पैसे पे लालचपन नहीं होना चाहिए, यही वचन हमें सिखाता है। பணம் வேதம் சொல்லுது, நீதிமொழிகள், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். वचन कहता है पैसा सारी ज़रूरत को पूरा करता है। பணம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. बिना पैसा हम नहीं जी सकते हैं, அதுவும் உண்மைதானே. वो भी सच है ना। பணம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? बिना पैसा हम क्या कर सकते हैं? ஆனால் பண ஆசை இருந்தால் அதுவே உனக்கு தீமையாய் முடிந்துவிடும். लेकिन पैसे की लालचपन होगा तो वो आपके अंत में बर्बाद कर देगा। இன்றைக்கி அநேகர் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆசை. आज अनेक लोग कष्ट में रहते हैं, कर्ज लेके उसका कारण क्या है? लालचपन। அவங்களோட முன்னேறணும் சொல்லி சுற்றி கடன் வாங்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் ஒன்றுமில்லாமல் சீரழிந்து போகிறது. दूसरे से आगे बढ़ना है सोचकर कर्ज लेके अंत में वो परिवार नष्ट हो जाता है। இது எத்தனையோ பணக்காரர்களோட லிஸ்ட்டுகள் நீங்கள் எடுத்து பாருங்கள், எத்தனை பேர் மரித்து போனார். आज अमीर लोग कितने लोग मर गए, आप लिस्ट लेकर देखना। சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துட்டு சொன்னார், காஃபி டே எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் நாண்டு கொண்டு செத்து போனார். अगर बीच में भी हम देखेंगे तो कॉफ़ी डे के ओनर कितना अमीर था, वो भी मर गया था, पानी में गिरकर आत्महत्या कर दिया था। எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் யோசித்து பாருங்க, कितना अमीर था, सोच कर देखिए। அவருடைய ஹோட்டலுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கே யோசிக்க வேண்டியதாக இருக்கும். நம்மகிட்ட நிறைய பணம் இருந்தால் தான் அந்த ஹோட்டலில் போய் ஒரு காஃபி கூட குடிக்க முடியும். उनके रेस्टोरेंट में जाने हम भी सोचते थे अगर हमारे पास पैसा रहेगा तो ही हम जाके कॉफ़ी पी सकते थे। ஆனால் அதை நடத்துகிற அந்த ஓனர் பண ஆசைனால சுற்றி கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா சுற்றி அவருடைய சொத்து மதிப்புகளை விற்றுருந்தாவே கடன் அடைச்சிருக்கலாம். लेकिन उसके ओनर जो थे लालचपन से यहाँ वहाँ उधार लेके सब बिजनेस में डालकर अंत में कर्ज हो गया था। चाहे तो उनकी सारी प्रॉपर्टी बेचते तो वो कर्ज चुका सकते थे। ஆனால் சாத்தான் அந்த மனுஷனுடைய ஆசைகளை வேறாக பயன்படுத்தி ஜீவனை நஷ்டத்தை கொண்டு போயிட்டார். लेकिन शैतान उस मनुष्य का जो इच्छा था उसे जड़ जैसा इस्तेमाल करके अंत में उस मनुष्य की मौत तक उसको लेके गया। உயர வேண்டிய வாழ வேண்டியவன் வாழாமலே போய்விட்டார். उच्च स्थान में रहने वाला मनुष्य, जीने वाला मनुष्य नहीं जी पाया। அதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். यही वचन हमें सिखाता है। இந்த குடும்பம், நீங்கள் எந்த குடும்பம் என்று நீங்கள் யோசித்து பாருங்க. दो परिवार, आप कौन सा परिवार ये सोच कर देखिए। உங்கள் குடும்பம் உயரணும், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும், நிறைவு இருக்கணும், மற்றவர்கள் நீங்கள் கொடுக்குற அளவுக்கு எப்போதும் உங்கள் கை மேலே இருக்கணும், கீழே இருக்கக்கூடாது. आपका परिवार आशीर्वाद रहना चाहिए, प्रबल होना चाहिए, दूसरे को मदद करना चाहिए, हर समय आपके हाथ ऊपर होना चाहिए। அது தேவனும் விரும்புவது. கீழே இருக்கிறது தேவனுக்கு விருப்பம் இல்லை, மேலாக இருக்க வேண்டும். கொடுக்கிற உங்கள் கரம் எப்போ மேலே இருக்கணும். मांगते हुए नहीं रहना चाहिए आपके हाथ, परमेश्वर वो नहीं चाहते, परमेश्वर चाहते आपके हाथ ऊपर रहना चाहिए, आप हर समय देने वाला रहना चाहिए।
நீங்கள் வாங்குறவங்களும் அல்ல, மாறாக கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். आप मांगने वाले नहीं देने वाले रहना चाहिए करके परमेश्वर चाहते हैं। உங்கள் குடும்பத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு தாவீதின் குடும்பம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பலுகி பெருகியதா? வேதம் சொல்லு, அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். आप कौन सा परिवार है ये आप सोच कर देखने हैं। वचन कहता है दाऊद की परिवार दिन भर दिन प्रबल होते क्या, और जो भी कार्य किया उसमें वो जीत पाया। அது செய்யறதுக்கு காரணம் என்ன? நம்பிக்கை. கர்த்தர் மீது வச்ச நம்பிக்கை. இதை நான் செய்கிற கர்த்தனை ஆசீர்வதிப்பா, இங்கே போகிற கர்த்தனை ஆசீர்வதிப்பா. और जीत का कारण क्या था? भरोसा, परमेश्वर पर भरोसा। मैं ये कार्य कर रहा हूँ, परमेश्वर मुझे आशीर्वाद करेंगे। मैं ये जगह पे जा रहा हूँ, परमेश्वर मुझे आशीर्वाद करेंगे। அப்போ சவுலுடைய குடும்பம் வேதம் சொல்லுது நாளுக்கு நாள் கீழே போய் விட்டானா? என்ன காரணம்? तो साउल का परिवार दिन भर दिन निर्बल हो गए थे। क्या कारण था? அதை நாம் இப்போது தியானத்தில் கொண்டு வருவோம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை கொஞ்சம் தியானத்தில் கொண்டு வரும். நல்லா கவனிங்க. நண்பான தேவ குடும்பமே, உங்கள் குடும்பம் யாரை நம்பி இருக்கிறது? தாவீது தேவனை நம்பினான், ஜீவனுள்ள தேவனை நம்பினான். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் குடும்பத்தை பெருகச் செய்தார். ரெண்டாவது குடும்பத்தை நீங்கள் பார்த்து சொன்னால் சவுலின் குடும்பத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுது? கவனிங்கள். ध्यान से सुनना। एक दाऊद का परिवार था जो परमेश्वर पे भरोसा रखे थे और दिन भर दिन प्रबल होते गए, और एक साउल का परिवार था जो निर्बल होते गया। उसका कारण क्या है? हम 1 सामुएल में 28 में 5 से लेकर 7 में पढ़ेंगे। சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டது. फिलिस्तियों की सेना को देखकर साउल डर गया और उसका मन अत्यंत भयभीत हो कांप उठा। நல்லா கவனிங்க. இப்போ சவுலுக்கு ஒரு பிரச்சனை. சுற்றி எதிரிகள் இருக்கிறார்கள், பாளையத்தில் இறங்கி இருக்கிறார்கள். अच्छे ध्यान से सुनना। अब साउल को एक समस्या है, गुम के बुरे विरोधी है, युद्ध में उतरे हैं। அது அப்படியே சவுல் பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்துடுச்சு. और विरोधी को देखते ही साउल को डर आ गया। ஒரு பிரச்சனை வந்த உடனே பயம் வரும். எல்லாருக்கும் அதுதானே. கொரோனா வந்துச்சுன்னா, பக்கத்து ஊரில் கொரோனா வந்துச்சுன்னா நமக்கு பயம் வருதா இல்லையா? एक समस्या आते ही डर आ जाता है। सबको ऐसे ही है। जैसे कि बाजू के घर में कोरोना आ गया तो हमको भी डर आ जाता है। பயம் எல்லாருக்கும் வருது. எல்லா பிரச்சனையிலையும் பயம் நமக்கு வருது. डर हम सबको आता है। இங்கேயும் சவுலுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை பார்த்த உடனே முதலாவது அவன் பயந்தான். வேதம் சொல்லி அவன் பயந்தான். பார்த்தீங்களா? ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்தான். यहाँ भी साउल को एक समस्या है। उस समस्या को देखो वो डर गया। वचन कहता है पहला वो डर गया है। ரெண்டாவது அவனுடைய இருதயம் தத்தளித்தது. दूसरा उसका हृदय कांप उठा। பயம், தத்தளிப்பு. डर कर उसका हृदय कांप उठा। ரெண்டு அவனுடைய இருதயத்தை சூழ்ந்து கொண்டது. இந்த சூழ்நிலை என்ன செய்தால் கவனித்து பாருங்கள். கீழே வசனத்தை பாருங்க, 6 வசனத்தை. डर से उसका हृदय कांप उठा। इस समय में उसने क्या किया? आगे वाला वचन में हम देखेंगे। சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊர்மினிலாவது தீர்க்க தரிசனங்களிலாவது மறு உத்தரவு அருளவில்லை. और जब साउल ने यहोवा से पूछा तब यहोवा ने न तो सपने के द्वारा उसे उत्तर दिया और न अरिम के द्वारा और न भविष्यद्वक्ताओं के द्वारा। பிரச்சனை இங்கே தாங்க. பிரச்சனை வந்துச்சு, பயம் வந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு, எதிரிகள் இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் கர்த்தர் எடுத்து போய் விசாரிக்கிறான். साउल को एक समस्या आया, एक युद्ध आया। उस समय वो परमेश्वर को ढूंढने लगा। நீங்கள் கூட சபைக்கு வருகிறீர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள். ஒரு வாரம் வந்த உடனே ஒன்றுமே நடக்கலன்னு விசுவாசத்தை ஒரு மாதம் வந்து பார்க்குறீங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்க. உடனே என்ன பண்ணுறீங்கன்னா விசுவாசம் விட்டுறீங்க. விசுவாசத்தை விசுவாசம் மாறி போகிறது. आप लोग भी कलीसिया आते, एक हफ्ते आते, कुछ नहीं हुआ तो 1 महीना आते, कुछ नहीं हुआ तो फिर आपका विश्वास बदल जाता है। आप विश्वास छोड़ देते हैं, आपका विश्वास बदल जाता है। இங்கே சவுலுக்கு அதே பிரச்சனை தான். கர்த்தரிடத்துல போய் முதல் விசாரித்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனுக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த விதத்திலும் பதில் கொடுக்கவில்லை.
इधर साउल को भी वही समस्या है। वो परमेश्वर को जाके पूछा, लेकिन परमेश्वर ने उसको कोई भी मार्ग से उत्तर नहीं दिया। ஒருவேளை சப்பனம் என்றால் கனவில் ஒருவேளை பதில் வந்திருக்கும், பதில் வரவில்லை. ஊழியக்காரர்கள் வழியாக பதில் வரும் என்று இருக்கும், பதில் வரவில்லை. எல்லா சூழ்நிலையும் விசாரித்து பார்க்கும்போது கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு பதில் வரல. सपने के द्वारा उत्तर नहीं मिला, सेवक के द्वारा उत्तर नहीं मिला, कोई भी मार्ग से उसको परमेश्वर से उत्तर नहीं मिला। யோசிச்சு பாருங்க, பதில் வரணும்னா என்ன பண்ணணும்? இப்போ பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. நீங்கள் உங்கள் பிரச்சனை கூட அதான். நீங்கள் நம்புறீங்க, பதில் வரலன்னு ஒன்று உங்கள் விசுவாசத்தை மாற்றி கொடுக்குறீங்க. अगर उत्तर नहीं मिला तो आपको क्या करना है? समस्या उधर ही है। आप लोग भी ऐसे ही है। अगर आपको उत्तर नहीं मिला तो आप क्या करते हैं? ஆனால் பைபிள் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கல. முடிவு வரைக்கும் விசுவாசம் உள்ளவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு வரைக்கும் என்ன நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நஷ்டமோ துன்பமோ கவலையோ கண்ணீரோ. யோபு பாருங்க, ராஜ்யம் மாதிரி வாழ்ந்தவர் நடு ரோட்டில் புண்ணெல்லாம் பிடிச்சு அழுகி போய் தன் சரீரத்தை கீறி கொண்டு இருந்தார். வாழ்க்கையை நொந்து போய்விட்டது. लेकिन वचन कहता है अंत तक जो विश्वास करता है वो भाग्यवान है, वो आशीर्वाद पाएगा। जैसे अय्यूब को देखो, राजा जैसा जी रहा था, एक दिन में उसके सारे परिवार आशीर्वाद टूट गया और वो रोड पे आ गया। வேதம் சொல்லுது, சாப்பிட்ட பிறகு யோபு நெய்யினால் கை கழுவினாராம். நாம் எப்படி இப்போ அநேக தடவை சில சாப்பிட்ட பிறகு வாய்க்குள்ள போட்டுக்கிறோம், சுமல் வரக்கூடாது. அதே போல் யோபு சாப்பிட்ட பிறகு நெய்யினால் கை கழுவினார். அவ்வளோ அப்போ அந்த நெய்யினால் கை கழுவின்னு சொன்னால் எப்படி சாப்பிட்டு இருப்பார்னு யோசித்துப்பார். अय्यूब खाना खाने के बाद अपने हाथ को घी से धोता था, उतना वो आशीर्वाद था, उतना ऊंचा स्थान पे था वो। என்னென்ன சாப்பிட்டு இருப்பார்? விலை உயர்ந்தது சாப்பிட்டு இருப்பார். அதனுடைய வாசனை வரக்கூடாது என்பதற்காக கையை நெய்யினால் போட்டு கழுவினாராம். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த காலகட்டத்தில் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சானிட்டரியில் போட்டு நம்ம கையை கழுவிட்டு இருக்கோம். उस समय में अय्यूब अपने हाथ को घी से धोता था, लेकिन आज के दिन में हम देखो 10 मिनट को एक बार अपने हाथ सैनिटाइजर से धोना पड़ रहे हैं। சூழ்நிலை மாறி போச்சு, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. समय बदल गया है, ना भरोसा करने वाला एक समय है। அப்படி இருந்த யோபு தன் சரீரம் முழுவதும் அழுகி நாற்றம் எடுத்து புண்ணெடுத்து கீறி கொண்டு சொரிஞ்சி கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போதும் அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது. ऐसा जीने वाला अय्यूब को कष्ट आया, रोग आया, पूरा शरीर में उसको रोग आ गया था, नीचे गिर गया था, सारे चीज खो गया था, फिर भी उसका भरोसा उसने नहीं छोड़ा। இங்கே சவுல் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். போய் ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, என்ன பண்ணணும்னு கேட்டபோது பதில் வரல. यहाँ पर साउल एक प्रार्थना करता है परमेश्वर से, परमेश्वर ऐसा युद्ध है, पर उसको उत्तर नहीं मिला। பதில் வராத உடனே அவனுடைய இருதயம் பயத்தினாலும் தத்தளித்ததினாலும் தன்னுடைய நினைவுகளை மாற்றிக்கொண்டார். उत्तर नहीं मिला, इसलिए डर से उसका हृदय भयभीत होकर कांप कर उसका सोच को बदल दिया है। இவன் நம்பிக்கை அற்றவனாய் போய்விட்டார். இந்த நம்பிக்கை போன உடனே அவர் செய்த முதலாவது காரியத்தை கவனித்து பாருங்கள். 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். उसने अपना भरोसा खो गया। जब वो भरोसा खो गया था उसका परमेश्वर के ऊपर से, उसने क्या कार्य किया ये हम 7वां वचन में पढ़ेंगे। அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரர்களை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிறவர்களை ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றார். அதற்கு அவருடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். तब साउल ने अपने कर्मचारियों से कहा, मेरे लिए किसी भी भूत सिद्धि करने वाली को ढूंढो कि मैं उसके पास जाकर उससे पूछूं। उसके कर्मचारी ने उससे कहा, एंडार में एक भूत सिद्धि करने वाली रहती है। கொஞ்ச நாட்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே சவுல் தான் குறி சொல்லுகிறவர் தேசத்தில் இருக்கக்கூடாது என்று சட்டம் போட்டவர். थोड़ा समय से पहले अगर देखे रहेंगे तो यही साउल ने देश में भूत सिद्धियां नहीं रहना चाहिए करके ऐसा निर्णय किया। குறி சொல்லுகிறவர் என் தேசத்தில் இருக்கக்கூடாது, மந்திரவாதிகள் இருக்கக்கூடாது,
சூனியக்காரர்கள் இருக்கக்கூடாது, பில்லிசூனியம் பண்ணுகிறவங்க இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் மீது நம்பிக்கையோடு கூட அவள் எல்லா தேசத்திலிருந்து அழித்து போட்டார், துரத்திட்டார். भूत सिद्धि नहीं होना चाहिए, जादू मंतर करने वाले मेरे देश में नहीं होना चाहिए, ऐसा परमेश्वर पे भरोसा रखकर साउल ने इन सारे लोग को नष्ट कर दिया और खत्म कर दिया था. ஆனால் இவருக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே கர்த்தர் மீது இந்த நம்பிக்கை போய் இப்போ அவரே சூனியக்காரரை தேட ஆரம்பித்தார். लेकिन जब उसको एक समस्या आया, परमेश्वर पे जो भरोसा था वो जाकर उसने खुद एक भूत सिद्धि को ढूंढने लगा. பார்த்தீங்களா, சிலர் சொல்லுவாங்க தமிழில், தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கணும். ஆனால் இவர் வச்சுக்கினார், தனக்குத்தானே சூனியக்காரை தேட ஆரம்பித்தார். तमिल में ऐसा एक कहावत है, अपने आप को जादू मंदिर कर लेना. वैसे ही साउल ने अपने आप को एक जादू मंदिर कर लिया था. இப்போ नம்பிக்கை யார் மேலே போய்விட்டது? கர்த்தர் மீது இருந்த அந்த நம்பிக்கை போய் சூனியக்காரரை நம்ப ஆரம்பித்து. अब भरोसा किस पर गया? परमेश्वर पे जो भरोसा था वो बदल कर भूत सिद्धि पे उसका भरोसा निकल गया. இன்னைக்கு கூட பாருங்கள், சில நீ ஒரு வாகனம் வாங்குறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க, ஒரு ஆட்டோ வாங்குறீங்கன்னா, ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு வேன் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்கன்னா, நீங்கள் முன்னாடி நம்பிக்கை என்ன வருது? முன்னாடி எலுமிச்சை பழமும் மிளகா தொங்க போட்டால் கண் திருஷ்டி வராது. आज आप लोग भी देख लेना, कोई कार ले रहे या फिर कोई ऑटो ले रहे तो आगे अगर नींबू रखेंगे तो या फिर आर डालेंगे तो नजर नहीं लगेगा. ये आपका सोच என்ன है. திருஷ்டி வராது? கண் திருஷ்டி வராது. இப்போ ஆட்டோவில் ஏறி பாருங்கள், ஆட்டோவில் முன்னாடி பாருங்கள், சில ஆட்டோகளில் பின்னாடி வச்சுருப்பான், பின்னாடியும் எலுமிச்சை பழம் தொங்கி இருக்கும், மிளகா தொங்கி இருக்கும். नजर नहीं लगना चाहिए बोल के आगे और पीछे में भी ऑटो में नींबू लगाए रहते और मिर्ची के साथ. அதனால தான் நம்ம ஆட்டோ விட்டு இறங்கின உடனே பில்லு பார்த்த உடனே நமக்கு எரிச்சலாக வருது, ஏன்னா பின்னாடி மிளகா வச்சுக்கிறாங்க. इसीलिए ऑटो से उतरते ही बिल देके हमें जलन होता है क्योंकि पीछे मिर्ची रखा है ना. மிளகா இருந்தால் எரிச்சல் வருமா வராது? இவ்வளோ பில் ஆயிடுச்சு. இப்போ मिर्ची रखेगा तो जलन होगा कि नहीं? इतना बिल आ गया. எலுமிச்சை பழம் வச்சுக்கிறேன், அழகாக ஜூஸ் போட்டு குடிங்களா தொங்க போட்டாங்க. देखो नींबू रखा है, नींबू को अच्छा जूस बना के पीना चाहिए लेकिन पीछे लटकाया है. அப்போ நம்பிக்கை எங்கே போயிடுச்சு? ஆட்டோ மேலே நம்பிக்கை போகுது. ஆட்டோ ஓடுமா ஓடலையா, பெட்ரோல் இருக்கா, டீசல் இருக்கா, இன்ஜினில் ஆயில் இருக்கா, வீலில் காற்றெல்லாம் சரியாக இருக்கா, பிரேக் பிடிக்குதா, எல்லாம் அதெல்லாம் செக் பண்ணாமல் அவர் மிளகாவையும் எலுமிச்சை பழத்தை நம்புகிறார். तो भरोसा कहाँ पर गया? ऑटो में नहीं गया कि ब्रेक सही है क्या, टायर में हवा है क्या, इंजन में ऑयल है क्या. उसका भरोसा ऑटो में नहीं गया बल्कि नींबू और मिर्ची में गया. இப்போ சவுல் யாரை நம்புகிறார்? குறி சொல்கிற அஞ்சானு. तो साउल का भरोसा कहाँ पर गया? भूत सिद्धि पे गया. அஞ்சனை பார்த்து சாஸ்திரக்காரனை நம்புகிறார். நீங்கள் கூட சில நேரத்தில் நம்பிக்கை இழந்த போது, ஐயோ என் குடும்பம் இப்படி கீழே போகுது, என்ன ஆயிடுச்சோ, என் ராசி என்ன ஆச்சோ அப்படி சொல்லி சாஸ்திரங்கிட்ட போய் உங்கள் கையை காட்டுறீங்க. சில நேரத்தில் அப்படி தானே செய்கிறோம், சாஸ்திரக்கிட்ட போய் கையை காட்டுறோம். அவன் பார்க்குவான், ஆஹா நமக்கு ஒரு நல்ல ஆடு கடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி நம்ம கையை பார்த்து அவன் சொல்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இங்கே ஒரு ரேகை இருக்குது பாருங்கள், இந்த ரேகை மட்டும் இப்படி திரும்பியிருந்தா, எப்படி திரும்பியிருந்தா ரேகை எங்கேயாவது திரும்புமா? அவன் சொல்லுவான் பாருங்க, ரேகை மட்டும் திரும்பி இருந்தா நீ இந்த ஊரே விலைக்கு வாங்கியிருப்பீங்க, அப்படி ஒரு ஆசீர்வாதம் உன் கையில் இருக்கு. आपका भरोसा आज किधर है? आपका परिवार में अगर एक कष्ट आया, थोड़ा आपका परिवार नीचे गया तो आप क्या करते? जाके तुरंत जादू मंदिर करने वाले के पास अपने हाथ देते. वो क्या देखता है? आपका समस्या देखते ही बोलता है आपका चाप अगर थोड़ा सीधा होता तो आप बहुत आशीर्वाद होते. आपका चाप कोई बदल सकता है लेकिन वो बोलेगा अगर ये चाप सीधा होता तो पूरा दुनिया में आज राज करेंगे आप, ऐसा बोलेगा वो. உடனே அவனுக்கு கோபம் எது மேலே வரும் தெரியுமா? ரேகை மேலே கோபம் வரும். கொஞ்சம் இப்படி திரும்பக்கூடாது, அது எப்படி திரும்பும்? तुरंत आपको गुस्सा आएगा. क्या गुस्सा आएगा कि ये चाप थोड़ा सीधा होता तो कितना अच्छा होता. चाप कैसा सीधा हो सकता है? ரேகை எங்கே திரும்பும்? திரும்பாத ஒன்று அவன் இப்போ நம்புகிறான் பாரு. நம்பிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு கேட்கும்போது அந்த குறி சொல்லுகிறவன் இல்லை சாஸ்திரக்காரன் இதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி உன் ரேகையை நான் மாற்றுவேன்னு சொல்ல. ரேகை எங்கேயாவது மாறணும். तो आपका भरोसा चाप पे गया तो आप तुरंत उससे पूछते इसके लिए कोई परिहार है क्या? तो जादू मंदिर वाला बोलेगा कि इसके लिए एक परिहार है, आपको चाप को बदल सकता है. कोई भी चाप बदल सकता है क्या? இன்றைக்கி உலகத்தில்
கோடிக்கணக்கான ஜனங்க இருக்காங்க, கோடிக்கணக்கான. ஒரு ரேகை போல இன்னொரு ரேகை என்னைக்கு இருக்காது. इस दुनिया में करोड़ लोग रहते हैं, पर हाथ के छाप सबका अलग अलग रहता है. அதான் கர்த்தருடைய சிருஷ்டிகளில் விசேஷமானது. वही परमेश्वर के सृष्टि में सब विशेष है. ரேகை நீ மாற்ற முடியாது. छाप आप नहीं बदल सकते. சாஸ்திரகர் உன்னை ஏமாற்றுகிற, நீ ஏமாந்து கொண்டு இருக்கிற, அவ்வளவுதான். जादू मंदिर करने वाला आपको झूठ बोल रहा है और आप लोग उस पर भरोसा कर रहे हैं. அப்போ உன் குடும்பம் கீழே போகுமா மேலே போகுமா? तो आपका परिवार नीचे जाएगा कि ऊंचा जाएगा. இதோ சவுல் அஞ்சானுக்கான்னு பார்க்குற விரும்பினா, यहाँ पर साउल भूत सिद्धि को ढूंढने लगा. குறி சொல்லுகளை பார்க்க விரும்பினான், சாஸ்திரக்காரனை நம்பினான். ஆனால் தாவீது தேவனை நம்பினான், தன்னை உண்டாக்கின தேவனை நம்பினான். साउल भूत सिद्धि को भरोसा किया, जादूगर को भरोसा किया, लेकिन दाऊद उसके सृष्टि परमेश्वर पे भरोसा किया. அவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் எதிரிகளுக்கு முன்பு என்னை வெட்கப்படுத்த விடமாட்டேன் என்று நம்பிக்கையோடு இருந்தான். ஆனால் இவனும் கொஞ்ச நேரத்தில் மாறி போனான். दाऊद भरोसा किया कि वो परमेश्वर मुझे आशीर्वाद करेंगे, मुझे लज्जित नहीं होने देंगे, लेकिन साउल थोड़े समय में बदल गया था. இன்றைக்கு உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சத்தில் மாறி போகுதில்லவா? ஆசீர்வதிக்கிற தேவனை எப்படி உன்னை ஆசீர்வதிப்பா, எந்த சூழ்நிலையும் உன்னை ஆசீர்வதிப்பா. அதான் உன் நம்பிக்கை இருக்குது. आज आप लोग का हृदय भी कितना जल्दी बदल जाता है. आशीर्वाद करने वाले परमेश्वर कैसे भी आशीर्वाद करेंगे, वो भरोसा आपको होना चाहिए. கொஞ்சத்தில் உன் நம்பிக்கை நீ மாற்றக்கூடாது. சவுல் தன் நம்பிக்கை மாற்றிக்கொண்டான். என் அன்பான தேவச்சந்திரன், நடந்தது என்னென்னு கவனித்து பாருங்கள். थोड़े समय में आपका भरोसा नहीं बदलना चाहिए. साउल उसका भरोसा बदल दिया. आगे क्या हुआ हम ये वचन पे देखेंगे. வேதம் என்ன சொல்லுது பாருங்கள். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9-12 வசனங்களை நாம் தியானத்தில் கொண்டு வருவோம். हम व्यवस्था विवरण 18 में 9 से लेकर 12 पढ़ेंगे. நல்லா கவனிங்கப்பா. உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா, கீழே இருக்கணுமா, மேலே இருக்கணுமா, செழித்து இருக்கணுமா, சமாதானத்தோடு இருக்கணுமா, இந்த வசனத்தை கவனமாய் கவனிங்கள். अच्छा ध्यान से सुनना. आपका परिवार ऊंचा रहना है कि नीचा रहना, खुशी से रहना है, प्रबल रहना है, तो इस वचन को ध्यान से सुनना. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி நீ கற்றுக்கொள்ள வேண்டாம். जब तू उस देश में पहुंचे जो तेरे परमेश्वर यहोवा तुझे देता है, तब तू वो जाति के अनुसार घिनौना काम करने को न सीखना. இப்போ ஆண்டவருடைய ஆலோசனை என்ன? நீ ஒரு தேசத்தில் இருக்க, இப்போ ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கிறான்னு வைத்துக்கொள்ள, ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கு, ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற, பட்டணத்தில் இருக்கிற, ஒரு வீதியில் இருக்க, ஒரு தெருக்களில் இருக்கிற, நல்லது தேசத்தில், ஏதோ ஒரு தேசத்தில், ஏதோ ஒரு மூலையில் நீ இருக்கிறார். ஆனால் உனக்கு ஆண்டவர், நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை என்ன? நீ ஒரு தேசத்தில் போய் சேரும்போது அந்த தேசத்தில் இருக்கிற அருவருப்புகளை நீ கற்றுக்கொள்ளாது. अब परमेश्वर क्या कहना चाहते हैं? आप कोई भी एक देश में, एक नगर में, कोई भी एरिया में आप रहने दो. जब वो आप एरिया में रहते हैं, उस देश के जो घिनौने काम है वो आप नहीं सीखना चाहिए. அவர்கள் செய்கிறபடி நீ செய்யாது இருப்பாயாக. அப்போ வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது, அவர்கள் செய்கிற அருவருப்புகளும் அவர்கள் செய்கிற பழக்க வழக்கங்களையும் நீ கற்றுக்கொள்ளாதிருப்பாயாக. तो वचन हमें अच्छे तरीके से बताया कि उन लोग जो काम कर रहे थे, घिनौने काम, जो गंदे काम कर रहे थे, वो तू मत सीख. இதை சவுல் மறந்துட்டார். அதுக்கு தான் சப்பனத்தில் பதில் வரல, ஊழியக்காரத்துக்கு பதில் வரல. ஏன்னா தேசத்துடைய அருவருப்புகளை அவர் தெரிந்து கொண்டார். எது கற்றுக்கொள்ளக்கூடாதோ அதை கற்றுக்கொண்டார். சரி, என்ன நடக்கிறது அங்க வாசிப்போம். इस सारे काम को साउल सीख गया था, इसीलिए उसको उत्तर नहीं मिला, प्रार्थना में उत्तर नहीं मिला, सपने में उत्तर नहीं मिला, सेवक के द्वारा उत्तर नहीं मिला, क्योंकि उस देश के घिनौने काम को सीख लिया. आगे क्या हुआ ये हम देखेंगे. தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்கிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சந்தனக்காரனும், மாயவித்தைக்காரனும்,
செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். तुझ में कोई ऐसा न हो जो अपने बेटा व बेटी को आग में ओम करके चढ़ाने वाला, व भविक करने वाला, व शुभ अशुभ महत्व का मानने वाला, व तोड़ना व तान्यक, व बाजीगर, व ओया से पूछने वाला, व भूत साधने वाला, व भूतों का जागने वाला இப்போ இவ்வளோ லிஸ்ட்டு ஆண்டவர் சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. तो इतना सारे कार्य परमेश्वर ने बताया है. अब ये सोच कर देखना इसमें से कौन सा कार्य में आप खड़े हैं. இப்போ விளங்குது உங்கள் குடும்பம் ஏன் இப்படி இருக்குன்னு. இந்த லிஸ்ட்டில் எங்கேயோ ஒன்றில் நீ போய் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிற. अभी समझा आपका परिवार ऐसा क्यों है. इसमें से कोई तो एक कार्य में आप फंसे हैं. அந்த தேசத்தினுடைய பழக்க வழக்கங்களை நீ செய்ய வேண்டாம். 4 நட்சத்திரம் பார்க்காது. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் ஒரு காரியம் சொன்னால் நாளை பார்ப்பார்கள், நட்சத்திரம் பார்ப்பார்கள். ரொம்ப பேருக்கு வெள்ளிக்கிழமைனா ரொம்ப பிடிக்கும், சனிக்கிழமை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னாக்கா சனி பிடிச்ச நாள். उस देश के कार्यों को आपको नहीं करना है. आज भी बहुत जन देखो अच्छे दिन बुरे दिन देखते. कोई भी कार्य करने से पहले दिन देखते. शुक्रवार के लिए अच्छा दिन होता है और शनिवार अच्छे नहीं होते. शनिवार को जो करेंगे वो अच्छा नहीं होता. ऐसा बहुत जन सोचते. சிலருக்கு திங்கக்கிழமை ரொம்ப பிடிக்கும், செவ்வாய் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா செவ்வாய் தோஷம். बहुत लोगों को सोमवार बहुत पसंद है और मंगलवार पसंद नहीं, क्योंकि मंगलवार की दोष होता है. இப்படி 4 நட்சத்திரம் பார்த்து 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 குடும்பங்கள் கீழே போச்சே தவிர மேலே போகவே இல்லை. ऐसा दिन और नक्षत्र देख देख कर सारे परिवार नीचे गए, कोई ऊपर नहीं गए. பைபிள் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. 4 நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்காது இருப்பீர்களாக. சிலருக்கெல்லாம் கேலண்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒவ்வொரு பகுதி கிழிக்கிற ஒரு நாளுக்கு ஒரு பகுதி கிழிக்குது, அதில் போட்டிருப்பாங்க ராகாலம், நல்ல நேரம். लेकिन बाइबल ने हमें ऐसा कुछ नहीं सिखाया. दिन और नक्षत्र ऐसा कुछ नहीं सिखाया. बहुत लोग ऐसे होते हैं कि जो कैलेंडर में दिन देखते हैं, आज के दिन अच्छा है, आज के दिन अच्छा नहीं है. இந்த சமயத்தில் இது பண்ணால் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த நாள் நட்சத்திரத்தை பார்க்க ये समय में ये कार्य करेगा तो अच्छा रहेगा. ऐसा दिन और नक्षत्र देखते हैं. யோசிச்சு பாருங்க, குடும்பத்தில் என்னென்ன காரியம் செய்த போது நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து தானே திருமணம் செய்தீர்கள். सोचकर देखना आपके परिवार में शादी करने समय दिन और नक्षत्र देख के आपने शादी करवाए. 4 நட்சத்திரம் பார்த்து தானே உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிச்சிங்க. 4 நட்சத்திரம் பார்த்து தானே வாகனங்களை வாங்கினீங்க. இப்போ எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கா? दिन और नक्षत्र देख के आपने बिजनेस शुरू किया ना. दिन और नक्षत्र देख के आपने गाड़ी लिया ना. अब सब चीज़ आपका घर पे है क्या? 4 நட்சத்திரம் பார்த்து தானே திருமணம் பண்ணி மருமக வந்த உடனே வலது கால் எடுத்து வச்சு வான்னு சொன்னேன். அவளும் பாவம் வலது கால் எடுத்தானு உள்ளே வந்துச்சா. வந்து 5ஆவது நாளில் சொல்கிற மூதேவி வீட்டுக்கு வந்ததுனால ஒன்றுமே நடக்குது. दिन और नक्षत्र देख के आपने शादी करके बहू को लेके आया ना. बहू आने से मैं आपने बोला 2.5 पैर अंदर रख के आ. सब देख के शादी करके लाया. लेकिन 5वां दिन में आपने बोले ये जब भी पैर घर पे रखी और सब बर्बाद हो गया. அந்த மூதேவி கட்டுறதுக்கு எதுக்கு 4 நட்சத்திரம் நீ பார்த்த? तो ऐसा बर्बाद होने के लिए आपने दिन और नक्षत्र क्यों देखा? அதுதான் உன் குடும்பத்தில் அருவருப்பாய் மாறி உன் குடும்பம் கீழே போகிறதுக்கு காரணமாக இருக்குது. ये दिन और नक्षत्र देखना ही आपके परिवार में एक श्राप होकर आपका परिवार नीचे जाने के लिए एक कारण हो जाता है. குறி கேட்குது, நேரத்தை பார்க்குது. நல்ல நேரம், கெட்ட நேரம், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். யோசித்து பாருங்க. அமாவாசை ஆனாக்கா சேவிங் பண்ணக்கூடாதுன்ற. என்ன பண்ணக்கூடாது? அமாவாசை அன்றைக்கி இறந்துட்டா உனக்கு சேவிங் பண்ணாமல் உன்னை அடக்கம் பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்க. सब समय के लिए समय और नक्षत्र देखते हैं. जैसे कि अमावस के दिन हुआ तो शेविंग नहीं करने का. अमावस के दिन में अगर कोई मर गया तो उसके अंतिम संस्कार शेविंग करने का बिना करेंगे क्या? அமாவாசை அன்றைக்கி உனக்கு சம்பளம் கொடுத்தா வேண்டாங்க, இன்றைக்கி சம்பளம் வேண்டாம் எனக்கு. अमावस के दिन अगर पगार मिला तो आज पगार नहीं लेंगे क्या आप? அமாவாசை இன்றைக்கி வேணாம், ராகாலத்தில் சம்பளம் கொடுக்காது வேண்டான்னு சொல்லுவியா? அதெல்லாம் நல்ல நாள். ஆனால் ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு கடை நடத்தணும், ஒரு பொருள் வாங்கணும், நான் அதுக்கு நாள் பார்க்குறது, நட்சத்திரத்தை பார்க்குறது. அப்போ தேசத்தினுடைய அருவருப்புகள், அது வேதம் சொல் தேசத்தினுடைய அருவருப்புகள், அதை நீ கற்றுக்கொள்ளாத. இங்கே சவுல் அதை தான் கற்றுக்கொண்ட. पगार के लिए कोई भी दिन चलेगा, लेकिन
गाड़ी लेना है, घर लेना है के लिए आप दिन देखते हैं। ये देश का गंदी चीज़ है, ये नहीं सीखना चाहिए करके वचन कहता है। साउल भी यहाँ पर ये गंदे कार्य सीख गया था। பிள்ளைகளே, தீ மிதிக்க பண்ணுங்க. இன்னைக்கு எத்தனை ஊருங்களில் பாருங்க தீ மிதிக்கிறத நீங்கள் பார்க்க யோசித்து பாருங்க, எப்படி நம்ம குடும்பம் மேலே வரும். बच्चे लोग को आग में चलाना कितने जगह पे आजकल ये होता है। सोच कर देखना कैसा अपना परिवार ऊपर जाएगा। அதுதான வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த தேசத்தினுடைய அருவருப்புகள், இதெல்லாம் அருவருப்புகள், நீங்கள் அதை கற்றுக்கொள்ளாது. वही हमें वचन सिखाया, उस देश के गंदे चीज़ को आप मत सीखना। ये सारी गंदे चीज़ है। நீங்கள் அதன்படி செய்யாதிருங்கள். சில கடையை மூணு பேருக்கு நீங்கள் மும்பையில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, கடையெல்லாம் மூணு ஒரு கற்பூரத்தை கொளுத்தி வெளியே போட்டு போயிட்டு. आप लोग वो कार्य मत करो। बहुत लोग ऐसे दुकान बंद करते कपूर जलाते हैं। நீ அதை செய்யாத. आप लोग वो कार्य मत करो। அதுதானே தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க, அதுதானே தாவீது கடைபிடிச்சா. वही हमें वचन सिखाता है, वही दाऊद ने भी पालन किया। தாவீதின் குடும்பம் வளர்றதுக்கும் உன் குடும்பம் சவுலுடைய குடும்பம் கீழே போகிறதுக்கும் காரணம் என்ன? தாவீது கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடித்தான். சவுலோ தேவனுடைய கட்டளைகளை திட்டங்களை மறந்து போயிட்டான், குறி கேட்க ஆரம்பிச்சிட்டான். दाऊद दिन बर दिन प्रबल होते गया और साउल दिन बर दिन निर्बल हुआ। कारण क्या था? दाऊद परमेश्वर के आज्ञा को पालन किया और साउल उसे तोड़ दिया। वो जादू मंदिर पे भरोसा करने लग गया। சத்தவர்களிடத்தில் போய் குறி கேட்கு. मुर्दा हुए लोग के पास जाके भविष्य पूछना। இந்த அருவருப்புகள் தான் சவுல் குடும்பம் பலவீனப்பட்டு போனது. ये गंदे कार्य के कारण ही साउल के परिवार निर्बल हो गए। பார்த்தீங்க, உங்கள் குடும்பத்தில் கூட எத்தனை பேர் தாயத்துங்களாம் வாங்கியிருக்கிறீங்க, தகடு வாங்கியிருக்கீங்க, எத்தனை இடுப்பில் இருக்குது பாருங்கள், இப்போ எத்தனை கையில் இருக்குது போய் பாருங்கள். எத்தனை பேர் உங்கள் பெட்டிக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிறீங்க போய் பாருங்கள், உங்கள் வீட்டில் போய் பாருங்கள், இருக்குது பாருங்கள். आपके परिवार में भी कितने लोग हैं मंदिर से जाके रस्सी लेके गए, कमर में बांधते, हाथ में बांधते, घर में छुपा के रखते। जाके देखिए, रहेगा। வீட்டில் பாருங்கள் எத்தனை தேங்காய் சிவப்பு கலரில் தொங்கிட்டு இருக்குன்னு பாருங்கள், எத்தனை எலுமிச்சப்பழம் இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் உங்கள் வீட்டில் அருவருப்பாக இருந்துக்கிட்டு உங்கள் குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக மாறும்? घर में देखना कितना नारियल लटक रहा है, कितना नींबू आपने लटका है। ये सब अगर आपके परिवार में रहेगा तो ये गंदगी रहेगा तो कैसे आपके परिवार आशीर्वाद होगा? தேவன் அருவருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் தொங்க போட்டுக்கிறீங்க. जो परमेश्वर गंदगी बोला वो सब आपके घर में लटक रहा है। எப்படி சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, எப்படியெல்லாம் வாழ்ந்துங்க ஒரு நாளில், பணம் எனக்கு ஒரு மதிப்பில்லாத இருந்துச்சு, நகைகள் ஒரு மதிப்பில்லாமல் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி பரதேசே இருக்கிறேன். कभी कभी हम सोचते हैं ना, कितना अच्छा जी रहा था मैं, कितना धन और पैसा था, आज मैं एक परदेसी हो गया। காரணம் என்ன? எங்கே குறி கேட்டா, எங்கே சாஸ்திரம் பார்த்த, எந்த சூனியக்காரத்தில் போனாய், எந்த பில்லி சூனியக்காரத்தை தேடி போனாய்? कारण क्या है? किस भूत सिद्धि के पास आप गए, किस जादूगर के पास आप जाके अपने हाथ दिखाए? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இவைகளெல்லாம் நீ கற்றுக்கொள்ளாதிரு, இதன்படி செய்யாத, நாள் நட்சத்திரத்தை நீ பார்க்காத. ஆண்டவர் படைத்த போது முதல் நாள் பார்த்தா நல்லது இருந்துச்சு, ரெண்டாவது நாள் பார்த்தா நல்லது இருந்துச்சுன்னா, மூன்றாவது நாள், நாலாவது நாள், அஞ்சாவது நாள், ஆறாவது நாள், 7 நாள், 7 நாளுக்கு முடிவில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நல்லது. परमेश्वर वही कहे कि ये गंदी चीज़ मत सीखना, दिन नक्षत्र नहीं देखना। परमेश्वर पहला दिन देखा अच्छा है बोला, दूसरा दिन देखा अच्छा है बोला, 7 दिन भी देखकर परमेश्वर ने अच्छा है बोला। सारी सृष्टि को बनाकर, सारे दिन को बनाकर परमेश्वर ने बोला है अच्छा है। நீ என்னென்ன செய்யுங்க, நல்லது, என் ஆண்டவர் கூட இருக்கிறார், நல்லது. अब जो भी करेंगे अच्छा है, मेरे परमेश्वर मेरे साथ है, अच्छा है। அதுதான் தேவன் விரும்புகிறார். वही परमेश्वर चाहते हैं। தயவுசெய்து என் அன்பான தேவ சின்னமே, உங்கள் இடுப்பில் இருக்கிற அந்த தாயத்துகள், கையில் இருக்கிற அந்த தாயத்துகள், உங்கள் பெட்டிகளில் பாருங்கள், சிலர் எல்லாம் புடவைக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிறீங்க, உங்கள் வீட்டில் ஒழிச்சு வச்சுக்கிறீங்க. எப்படி உங்கள் குடும்பம் முன்னேறும்? बहुत लोग अपने कमर में रस्सी रखे, हाथ पे रखे, घर में छुपा के रखे,
कैसा आपका परिवार आशीर्वाद पाएगा और उत्साह कैसा होगा? யாருக்கும் தெரியாத வச்சுக்கிறல்ல, யாருக்கும் தெரியாத போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறல்ல, எப்படி நீ சமாதானத்தை இருப்பாய்? தாவீதின் குடும்பத்துக்கு சவுல் குடும்பத்துக்கு இருந்த வித்தியாசத்தை கவனித்து பாருங்கள். தாவீதின் குடும்பம் தேவனை ஆராதித்தார்கள், தேவனை நம்பினார்கள், அவ்வளவுதான். இயேசு நாமத்தில் அவ்வளவுதான். இயேசு நாமத்தை விசுவாசித்தார்கள், அவ்வளவுதான். ஆனால் சவுல் குடும்பத்தார் தினந்தோறும் 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 நாளுக்கு நாள் கீழே போனார்கள். रहस्य में लेके आके आपने रखा है ना, कैसा आप आशीर्वाद पाएंगे? दाऊद को देखो, उसके परिवार दिन भर दिन प्रबल होते गए क्योंकि वो लोग परमेश्वर पे विश्वास किए कि सिर्फ यीशु मसीह पे विश्वास किए थे। लेकिन साउल दिन भर दिन निर्बल होता गया। வேதம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்களா? நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மேலே வர வேண்டியவர்கள் கீழே போய்விட்டார். இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை எங்கே இருக்கு? உங்கள் விசுவாசம் எங்கே இருக்கு? நீ யாரை நம்புகிறீர்கள்? எதை செய்தாலும் யாரை நம்புகிறீர்கள்? யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த தேசத்தில் இருக்கிற அந்த அருவருப்புகள் எல்லாம் உங்கள் குடும்பத்தை விட்டு நீ நீக்கி போட வேண்டும். दिन भर दिन निर्बल होता गया। ऊंचा होना चाहिए था पर नीचा होके गया। आज आप लोग भी सोच कर देखना, आपका भरोसा किस पर है? किस पर आप भरोसा रखते? हर कार्य करने समय किस पर आप भरोसा रखते? परमेश्वर आपको आशीर्वाद करना चाहते, लेकिन आप उस देश के कार्य को मत सीखना। இப்போது உங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாம் வைத்திருக்கிற மாந்திரிக எது இருந்தாலும் நீங்கள் எப்பொழுது தூக்கி எறிகிறீர்களோ இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். अभी भी आपके घर में जो भी चीज़ आप छुपा के रखे, जो भी जादू मंदिर करके रस्सी धागा जो भी छुपा के रखे, अगर आप उसको उठा के यीशु के नाम से फेंक देंगे तो परमेश्वर आपको आशीर्वाद करेंगे। இதை தான் நீங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நாலு நட்சத்திரத்தை தயவு செய்து பார்க்காதீங்க. பூனை குறுக்க போச்சுன்னா அப்படி நின்றுடாதீங்க. அது எலி பிடிக்க போகுது, நம்ம வேலை செய்ய போகுது, போயிட்டே இருக்கணும். दिन नक्षत्र को मत देखना। अगर कोई बिल्ली रास्ता काटेगा तो रुकना नहीं, चलते जाना। वो चूहा पकड़ने जा रहा है, आपको नहीं रुकना चाहिए। அது வேலையை அது செய்யட்டும், நம்ம வேலையை நம்ம செய்யும். उसका काम उसको करने दो, आपका काम आप करो। நீ ஒவ்வொன்றுக்கும் நாலு நட்சத்திரத்தை பார்த்து சாயந்தரம் லைட் போட்டவுடனே விளக்கெல்லாம் போட்டவுடனே 6 மணி 7 மணி ஆயிடுச்சுன்னா 7 மணிக்கு மேலே வீடெல்லாம் பெருக்கிட்டு குப்பையை வெளியே கொட்டக்கூடாது. ஏன்னாக்கா லக்ஷ்மி வெளியே போயிடும். आप हर कार्य में दिन नक्षत्र देखते, शाम को 6 बजे के बाद झाड़ू मारेंगे तो कचरा को बाहर नहीं फेंकने का, क्योंकि लक्ष्मी निकल जाएगा। என்ன போயிடுமா? லக்ஷ்மி வெளியே போய் லக்ஷ்மி உன் அக்காவா தங்காச்சியா வெளியே போகிறது. क्या जाएगा बाहर? लक्ष्मी बाहर जाएगा। लक्ष्मी कौन है? आपका बहन है जो बाहर निकल जाएगा। குப்பை என் வீட்டில் வச்சுருக்கு, குப்பை வெளியே தானே இருக்குது. कचरा क्यों घर पे रखे? कचरा बाहर ही रहना चाहिए ना। யோசித்து பாருங்க, உங்கள் குடும்பத்தில் லக்ஷ்மி இருக்கா? செழிப்பாக வாழ வேண்டிய நீங்கள் இன்றைக்கி கண்ணீரோடு கூட கவலையோடு கூட கடன் பிரச்சனைகள் கூட இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கட்டளைகள் எல்லாம் நாம் மீறி போய்விட்டோம். क्या आपके परिवार में लक्ष्मी है? खुशी से आनंद से रहने वाले आप लोग आज कष्ट और दुख के साथ जी रहे हैं। कारण क्या है? ये सारे आज्ञा का अपन पालन नहीं किए। தேவனை நம்புவதற்கு பதிலாக சவுல் இந்த காரியங்களை நம்பினார். அதனால தான் தேவன் அந்த குடும்பங்களை செழிக்க வைக்காமல் தடை. परमेश्वर पे भरोसा ना करते हुए साउल ने एक सारे कार्य किया, इसीलिए उसके परिवार निर्बल बनते गया। அன்பான தேவ சிந்தமே, இந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ள வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொள்ளும்போது நம்ம எங்கோ ஒரு இடத்துல போய் சிக்கி இருக்கிறோம். இந்த வசனங்கள்லாம் நீங்கள் அப்படியே படித்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எங்கே நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள். அதுலேருந்து நீங்கள் எப்போ வெளியே வரீங்களோ அப்போது தேவன் பக்கம் நீங்கள் சாருகிறீர்களோ, எப்போ தேவன் பக்கம் திரும்புகிறீர்களோ அப்போ தேவன் அந்த சூழ்நிலை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். दोनों परिवार के बारे में हम ध्यान से पढ़ेंगे तो हमें पता चल जाए कि हम कहाँ पर फंसे हैं।
जब हम पता चलकर उस कार्य से बदलेंगे, बाहर आएंगे, तो परमेश्वर हमें आशीर्वाद करेंगे और संपूर्ण करेंगे। இந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் என்ன சொல்லுது கவனித்து பாருங்கள். इस दोनों परिवार के सारे कार्य आप समझ लेंगे तो परमेश्वर सच में आपको आशीर्वाद करेंगे। वचन क्या बोलता है, ये हम आगे पढ़ेंगे। இப்படிப்பட்டவர்களை செய்கிற எவனும் யாருக்கா? அந்த வசனத்தை சொல்லுங்க மறுபடியும். எப்படிப்பட்டவன்? இதெல்லாம் இந்த லிஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்படிப்பட்டவனை இப்படியெல்லாம் செய்கிற யாருமே யாவரும் பார்த்தீங்களா, கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். क्योंकि जितने ऐसे ऐसे काम करते हैं वे सब यहोवा के सम्मुख गुणत है, और इन्हीं गुणत कामों के कारण तेरे परमेश्वर यहोवा उनको तेरे सामने से निकालने पर है। देखा आप लोग क्या लिखा है? इन सारे काम, किन सारे काम? जो भी काम पहले बताया गया था, जादूगर, बुद्ध सिद्धि लोग, ये सब कार्य करने वाले यहोवा के सामने गुणत है। சவுல் அதை தான் செய்தான். கர்த்தருக்கு அருவருப்பாக மாறினான். கர்த்தரில் விசாரித்தான், பதில் கிடைக்கவில்லை. உடனே இந்த காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டான். साउल ने भी यही कार्य किया, परमेश्वर के सामने इंतजार नहीं किया, इसीलिए इन सारे कार्यों को करके गुणत हो गया। இப்படி செய்கிறவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானவர். जो भी कार्य करते हैं वो परमेश्वर के सम्मुख गुणत है। யோசித்து பார், வாழ்க்கை முன்னேறணும். ஏன்னா பைபிளும் சொல்லுது, நாளுக்கு நாள் நீ வளர்ந்து இருக்கணும். அதே வாட்டர் சைக்கிள்லேயே நீ போயிட்டு இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் டிவிஎஸ் 50 வாங்கியிருக்கணும். அதே டிவிஎஸ் 50 இருக்கக்கூடாது, பைக் வாங்கி இருக்கணும். பைக் இருக்கிற இடத்துல நீ காரில் போகணும். தேவன் அப்படி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். सोच कर देखना, ऐसा आपका ज़िंदगी नहीं होना चाहिए, आप आशीर्वाद होना चाहिए, यही परमेश्वर चाहते हैं। आप अगर साइकिल में है तो बाइक में जाना चाहिए, अगर बाइक में तो कार में जाना चाहिए, यही परमेश्वर चाहते हैं। உன் நம்பிக்கை கர்த்தர் மீது வைக்கும் போது இதெல்லாம் நடக்கும். தாவீது அதை தான் நம்பினான், கர்த்தரை நம்பினான். அதனால தான் தாவீதும் தாவீதின் குடும்பத்தாரும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். अगर आपका विश्वास परमेश्वर पर है तो ये सब होगा। दाऊद और उसके परिवार दिन बर दिन प्रबल हुए क्योंकि उनके विश्वास परमेश्वर पे था। இப்போ விளங்குச்சா உங்களுக்கு? தாவீதின் குடும்பத்துக்கும் சவுல் குடும்பத்துக்கு என்ன நடக்குது, என்ன நடந்தது என்று பார்த்தீர்கள். பிரச்சனை இருந்துச்சு. ரெண்டு குடும்பம் ஒரே பிரச்சனை தான். ரெண்டு பேருக்கும் போராட்டம், ரெண்டு பேருக்கும் பகை, விரோதங்கள். அவரை பார்த்தா இவருக்கு பிடிக்காது, இவரை பார்த்தா அவருக்கு பிடிக்காது. देखा आप लोग, दोनों परिवार के कार्य, दोनों के बीच में विरोध था, दोनों के बीच में झगड़ा था, एक दूसरे से पसंद नहीं करते थे, एक दूसरे को देखना नहीं चाहते थे। சிலரெல்லாம் சண்டைகள், சண்டை வந்துட்டு சிலர் சொல்வார்கள், செத்தாலும் மூஞ்ச நான் பார்க்க மாட்டேன்னு. செத்த நீ எப்படி பார்க்குவ? ஆனாலும் சொல்லுவான் பாருங்க, செத்துட்டா நான் மூஞ்சே பார்க்க மாட்டேன். बहुत लोग झगड़ा करते हैं, बोलते हैं कि मरेगा तो भी मैं तेरा चेहरा को नहीं देखूंगा, मरेंगे तो कैसा देखेंगे चेहरा, फिर भी बोलेंगे कि मरेंगे तो भी मैं तेरा चेहरा नहीं देखूंगा। செத்துட்டா மூஞ்சை பார்க்க தான் எல்லாரும் வந்து பார்க்கணும். கடைசியில் அடக்கம் பண்ணும்போது கூட கடைசியில் ஒரு தடவை சொல்லுவாங்க, முகத்தை பார்க்காதவங்களாம் வந்து பார்த்துருங்க. ஆனால் நீ யாரையாவது பார்க்க முடியுமா? मरेंगे तो आपको देखने लोग आएंगे, आपका चेहरे को ही लोग देखेंगे, आप किसी को नहीं देख पाएंगे। अंत में भी बोलेंगे किसी को अगर देखना है तो चेहरा देखना। அருவருப்புகள் எல்லாம் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கணும். தேவன் அதை தான் விரும்புகிறார். என் அன்பான தேவ சின்னமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் தாவீதின் குடும்பமா, சவுலின் குடும்பமா? ये गुणत कार्य सारे आपसे दूर होना चाहिए। परमेश्वर वही चाहते, परमेश्वर आज आपको आशीर्वाद करना चाहते। आप दाऊद की परिवार है कि साउल की परिवार? நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு தான் கர்த்தர் ஒரு விசேஷத்துவலாக தேவன் மாற்றுவார். அடுத்த ஒரு சம்பவத்தை கவனித்து பாருங்கள்.
எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். आपका एक निर्णय ही आज आपको आशीर्वाद में बदल सकता है। आगे एक वचन पढ़ेंगे हम, यिर्मयाह में 15 में 20 पढ़ेंगे। உன்னை நல்லா கவனிங்க, நீ கர்த்தரை நம்பி இருந்தால் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராய் அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல். और मैं तुझको उन लोगों के समान पीतल की धुंड शरपना बनाऊंगा। वे तुझसे लड़ेंगे परंतु तुझ पर प्रबल ना होंगे, क्योंकि मैं तुझे बचाने और तेरे उद्धार करने के लिए तेरे साथ हूँ। यहोवा की ये वाणी है, मैं तुझे दुष्ट लोगों के हाथ से बचाऊंगा। நண்பான தேவ சின்னமே, தாவீது கர்த்தரை நம்பினான். ஆதலால் வேதம் சொல்லுது, மறுபடியும் வாசிப்போம் பாருங்க, நல்ல கவனிங்க. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல, பாத்தீங்களா? தாவீதுக்கும் பிரச்சனை தான், சவுலுக்கும் பிரச்சனை. ஆனால் தாவீதுக்கு என்ன ஆண்டவர் மாற்றிட்டான்? அரணான வெண்கலம் மாற்றினான். அந்த வெண்கலம் பாருங்க உடையாது, அது மேலே என்ன போட்டாலும் உடையாது. தாவீது மேலே எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு, ஆனால் ஒன்றும் அவனை மேற்கொள்ளவில்லை. வாசிப்போம். दाऊद को भी समस्या था, साउल को भी समस्या था, लेकिन दाऊद को परमेश्वर ने शीतल के दुंड सरपनाए बनाएंगे, जिस पर कुछ भी गिरेगा, पत्थर या कुछ भी गिरे वो टूट ना पाए। பாத்தீங்களா? அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கும் சவுலுக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. யுத்தம் பண்ணுவார்கள். वो लोग तेरे विरोध युद्ध करेंगे। वचन कहता है साउल और दाऊद के बीच में युद्ध चल रहा था। யுத்தம் நடக்கும், உன் குடும்பத்துக்கு விரோதமாக யுத்தம் இருக்கும். வேதம் அதுதான் நமக்கு சொல்லுகிறது, யுத்தம் இருக்கும். ஆனால் தேவன் வித்தியாசத்தை வைப்பார். பாருங்க, வேதம் சொல்லுது யுத்தம், ஆனாலும் பாத்தீங்களா, உன்னை ஜெயிக்க மாட்டார்கள். விளங்க ஜெயிப்போம். உனக்கு என்ன பில்லி சுண்ணி வச்சாலும் உனக்கு ஒன்றும் செய்யாது. युद्ध होगा, वचन भी वही कहता है, आपके परिवार के विरोध भी युद्ध होगा, लेकिन फिर भी वो लोग आपको जीत नहीं पाएंगे। चाहे आपके विरोध कोई भी मंदिर जादू किया रहेगा, वो तुझे कुछ नहीं कर पाएगा। என்னாகும் 23:23 சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, உனக்கு யாரும் ஒன்றும் வைக்க முடியாது. वचन में ऐसा लिखा है कि इजराइल के विरोध कोई भी कुछ भी जादू मंदिर नहीं कर सकता है। आपके विरोध कोई भी जादू मंदिर नहीं कर सकते, ஏன்னா நீ வெண்கலமான அரணாக தேவன் நமக்கு சுற்றி இருக்கிறார். क्योंकि यहाँ पर परमेश्वर हमारे बाजू में पीतल के किले के द्वार रखे हैं। நமக்கு விரோதமாக யாரும் எதுவும் செய்ய முடியாது. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணும். அதுதான் கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. உனக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும் உன்னை ஒன்றும் செய்யாது. உனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உன்னை ஒன்றும் செய்யாது. हमारे विरोध चाहे कोई भी आए कुछ नहीं कर पाएंगे। ऐसा परमेश्वर पे भरोसा रखना है कि चाहे कितने भी लोग आए, कोई भी कुछ भी करे, वो हमें कुछ नहीं कर सकते। என கர்த்தர் உன்னை வெண்கல அரணாக வைத்திருக்கிறார். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் செய்வார்கள். क्योंकि परमेश्वर आपको एक पीतल के किला बनाकर द्वार जैसा रखे हैं। பாத்தீங்களா? ஆனாலும் பாத்தீங்களா, உன்னை ஜெயிக்க மாட்டார்கள். அல்லேலூயா. உன்னை ஜெயிக்க மாட்டார்கள், மேற்கொள்வார்கள். உன்னை எப்படியாவது கீழே தள்ளணும்னு உனக்கு மேற்கொள்வார்கள், யுத்தம் செய்வார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அதை தான் தாவீது சொன்ன, ஆண்டவரே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு நான் கீழே விழுகிறதுனால அவர்கள் சந்தோஷப்படாது இருக்க செய்யும் என்று வேண்டினார். लेकिन फिर भी वो लोग आपको जीत नहीं पाएंगे। वही दाऊद ने बोला प्रार्थना में, परमेश्वर मेरे शत्रु मुझे जीत ना पाए। உனக்கு விரோதமாக யுத்தம் செய்வார்கள், ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். आपके विरुद्ध युद्ध करेंगे, लेकिन वो लोग आपको जीत नहीं पाएंगे। ஏன்னா
கவனிச்சு பாருங்க, உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்பிப்பதற்காக உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா என்று கர்த்தர் சொல்லுகிறார். क्योंकि तुझे उद्धार करने और तुझे बचाने के लिए मैं तेरे साथ हूँ, ऐसा परमेश्वर कहते हैं। हालेलुया। பார்த்தீங்களா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவரே சொல்கிறார், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ஜெயிக்க மாட்டார்கள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதை தான் தாவீது சொன்னார், ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என் அன்பான தேவ சொந்தமே, உனக்கு விரோதமான ஆயுதங்கள் எல்லாம் முறியடிக்கப்படும். देखा अपने परमेश्वर आपके साथ है, आपके विरोध कोई भी रहे वो आपको जीत नहीं पाएंगे। वही दाऊद ने कहा, परमेश्वर मैं आप पे भरोसा करता हूँ। आज भी परमेश्वर आपके साथ है, आपके विरोध जो भी हो वो आपको जीत नहीं पाएंगे। யோசிச்சு பாருங்க, உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் படிப்பு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். என கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். सोच कर देखना, आपका बिजनेस आशीर्वाद रहेगा, आपका पढ़ाई आशीर्वाद रहेगा, आप आशीर्वाद रहेंगे क्योंकि परमेश्वर आपके साथ है। உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், आपको कोई जीत नहीं पाएंगे। தாவீது பாருங்க, யுத்தம் நடந்து ஆனால் தாவீது மேற்கொள்ள முடியவில்லை. दाऊद को देखना, युद्ध हो रहा था लेकिन दाऊद को कोई जीत नहीं पाया। எதுவும் சொல்லு, தாவீது நாளுக்கு நாள், ஆமென், தாவீது நாளுக்கு நாள் அதே மாதிரி தான். சைக்கிளில் வந்த தாவீது டிவிஎஸ் 50 போகிறார், டிவிஎஸ் 50 போகிறார். தாவீது பைக்கில் போகிறார், பைக்கில் போகிற தாவீது காரில் போகிறார். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். वचन कहता है दाऊद दिन ब दिन प्रबल होता गया। साइकिल पे आया था, फिर बाइक लिया, बाइक पे आया, फिर कार पे गया। दिन ब दिन दाऊद प्रबल होते गया। ஆனால் சவுல் காரில் போயிட்டு கொண்டு இருந்தவர் இப்போ பைக்குக்கு வந்துட்டார். பைக்குக்கு வந்த சவுல் சைக்கிளுக்கு வந்துட்டார். சைக்கிளுக்கு வந்த சவுல் இப்போ நடந்து போகிறார். எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா? நாளுக்கு நாள் ஒன்று மேலே ஒன்று கீழே. लेकिन साउल जो कार पे जा रहा था वो बाइक में आ गया, बाइक में जो जा रहा था वो साइकिल में आ गया, साइकिल में जो जा रहा था अभी चलने में आ गया। देखा कितना फ़र्क है दोनों के बीच में। ஏன்னா இங்கே உயிருள்ள தேவனை நான் நம்புகிறேன். இவர் சூனியக்காரிகளையும் குறி சொல்லுகளையும் மந்திரக்காரர்களையும் சாஸ்திரக்காரனையும் நாலு நட்சத்திரத்தையும் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லா நேரமும் நல்ல நேரம், ஆமென் சொல்லுங்க, எல்லா நேரமும் நல்ல நேரம். क्योंकि दाऊद जीवित परमेश्वर पे भरोसा रखा और यहाँ पर साउल बुद्ध सिद्धि करने वाले में, जादूगर के बारे में, नक्षत्र दिन राशि देखने वाले में भरोसा रखा। हर दिन अच्छा होता है, बोलिए हर दिन अच्छा होता है। அதான வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குது. எல்லா நேரமும் நல்ல நேரம். இதை உங்கள் வீட்டில் மனுஷங்களை பதிய வைக்கணும். இன்றைக்கி உங்கள் குடும்பம் கீழே போயிட்டு காரணம் நாள் பார்த்து, நட்சத்திரத்தை பார்த்து, நேரத்தை பார்த்து, வெளியே போகணுன்னு கூட டைம் பார்த்து, ராக்காலம், உகந்த காலம், இந்த காலம், என்ன மண்ணங்கட்டி காலம், காலத்தை தேவனெல்லாம் உருவாக்கி வச்சுக்கிறேன், நாட்களை தேவனெல்லாம் உருவாக்கி வச்சுக்கிறேன். நாம் தூங்கி விழித்தெழுப்பதே தேவனுடைய சுத்த கிருபை. ये चीज़ आप याद रख लेना, हर दिन अच्छे दिन है, राशि नक्षत्र दिन नहीं देखना चाहिए। परमेश्वर ने हर दिन अच्छा ही बनाया है। आज हम सोते उठते नए दिन देखते, वो खुद परमेश्वर का कृपा है। तो एक दिन चीज़ आप दिल पे रख लेना, हर दिन अच्छा दिन ही है। ஒரு நாளை தந்திருக்கிறார் தேவனுடைய சுத்த கிருபை. என் அன்பான தேவ சொந்தமே, உங்கள் குடும்பம் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். உனக்கு விரோதமான எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும் என்று கர்த்தர் சொல். என கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்பதற்கு முன்பாக இந்த 2 குடும்பத்தில் நடந்த சம்பவங்களை நீங்கள் யோசித்து பார்க்கும்போது, இந்த வசனங்களை மறுபடியும் நீங்கள் தியானிக்கும் போது நீங்கள் விளங்கி கொள்ள முடியும் எந்த இடத்துல நாம் விழுந்து இருக்கிறோம். हमें एक नई दिन दी है, इसके लिए परमेश्वर को धन्यवाद कहना है। हम दिन ब दिन प्रबल होना है क्योंकि परमेश्वर हमारे साथ है। दोनों परिवार के बीच में जो भी कार्यवाही हम देखें, इससे हम जहाँ पर गलत है वहाँ सही करना है क्योंकि परमेश्वर चाहते हैं कि हम दिन ब दिन प्रबल होए। हम अपनी प्रार्थना करने वाले, उससे पहले ये दोनों परिवार के जो भी कार्य हुआ ये हमें ध्यान से देखना है। விழுந்த இடத்திலிருந்து கர்த்தர் நோக்கி இன்றைக்கு கூப்பிடுங்க. ஆண்டவரே,
நான் மந்திரவாதத்தில் போயிட்டேன், சாஸ்திரத்தை நம்பிட்டேன், குரு சொல்லுவதை நம்பிட்டேன், சுண்ணத்துக்காரனை நம்பிட்டேன், 4 நட்சத்திரத்தை நம்பிட்டேன், கிழமைகளை நம்பிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உன் நாட்களை மறுபடியும் நல்ல नाटकलाय मार्च। जहाँ पे गिरे वहाँ से परमेश्वर को बुलाना। परमेश्वर में जादूगर पे भरोसा किया, बुद्ध सिद्धि पे भरोसा किया, दिन नक्षत्र में भरोसा किया, सब में मैं भरोसा किया। ऐसे परमेश्वर को बुलाना, अर्पित करना, परमेश्वर आपके दिन को अच्छा बदलेंगे। கடைசியாக ஜெபிப்பதற்கு முன்பாக லேவியாகமம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள்। हम अंत में प्रार्थना करने से पहले लेविया व्यवस्था में 19 में 31 पढ़ेंगे। அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி பார்த்தீங்களா, குறி சொல்லுகளை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்। आया हो और बुत साधने वालों की ओर न फिरना और ऐसा को कोच करके उनके कारण अशुद्ध ना हो जाना, मैं तुम्हारा परमेश्वर यहोवा हूँ। பார்த்தீங்களா, அவர்களால் தீட்டுப்படும்। देखा आप लोग, उनके कारण अशुद्ध हो जाते आप। நீங்களாம் போயிட்டு வந்தால தீட்டாச்சு, ஆனால் நீ என்ன நினைக்கிற, அந்த வீட்டுக்கு போய் வந்தால தீட்டாச்சு, இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் தீட்டாயிடுச்சு, அவளை பார்த்தனால தீட்டாச்சு, இவனை பார்த்தனால தீட்டாயிடுச்சு। आपने ये सब कार्य किया इसीलिए अशुद्ध हो गए, लेकिन आप क्या सोचते, मैंने इसके घर पे गया इसीलिए अशुद्ध हो गए, उसके घर पे गया इसीलिए अशुद्ध हुआ। ஆனால் தீட்டு எங்கே இருக்குது பார்த்தியா? குறி சொல்லுகிறதோ அஞ்சான பார்க்கறது நீ போயிட்டு வந்தபடினால அது உனக்கு தீட்டாக இருக்கிறது। लेकिन अशुद्ध कहाँ पर है? जो जादू मंदिर करते हैं, जो हवा करते हैं, उनके पास अशुद्ध है, वो आपको अशुद्ध बना देता है। நீ அவைகளை செய்ய வேண்டாம் என்று தான் கர்த்தர் நமக்கு மறுபடியும் இந்த வாரம் நமக்கு உணர்த்துகிறார்। आप वो सब कार्य मत करो, यही परमेश्वर हमें फिर से बता रहे हैं। ஏன் செய்யக்கூடாதா? அதே வசனத்தை வாசி மறுபடியும், அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் நீ தேடாத, நம்பாத। மந்திரம் ஒரு எலுமிச்சைப்பழ கொடுத்துட்டானா அதை பத்திரமா வச்சுக்க, அதை ஒரு நம்பிக்கை உனக்கு, அதை ஒரு மஞ்சள் தூணில் சுற்றி கொடுத்து, இல்லை ஒரு தேங்காவை சோப்பு தூணில் தூக்கி கொடுத்து அங்கே தொங்க போடு, இங்கே தொங்க போடு। இதுதானே தேசத்தில் இன்றைக்கி குடும்பங்கள் கீழே போட்ட காரணமே தானே। ओया हो और भूत साधने वाले पे आप भरोसा नहीं करना है, वही वचन कहता है, उन पे आप भरोसा नहीं करना है। क्या करते हो? एक नींबू देते, आप वो संभाल के रखते, एक नारियल देते, लाल कपड़े में आप वो बांध के रखते। यही आज देश में अधिक हो गया है। எலுமிச்சை பழத்தை நம்புகிற, தேங்காவை நம்புகிற, மாங்காவை நம்புகிற, உன்னை உண்டாக்கின தேவனை நீ மறந்துட்ட। சவுல் அதான் சரி, உண்டாக்கின தேவனை மறந்துட்ட। नींबू में भरोसा है, नारियल में भरोसा है, लेकिन जो परमेश्वर तुझे बनाया उसमें तुझे भरोसा नहीं है। साउल ने भी वही किया, उसने जो परमेश्वर था उस पर भरोसा नहीं இப்போ रखा। குறி சொல்லுகிற செத்தவனத்தை குறி கேட்கறத நம்பிட்டார்। அதுதான் அவனும் அவன் குடும்பத்தாரும், அவன் மாற்றம் இல்லை, அவன் குடும்பத்தாரும், அவனுடைய பிள்ளைகள், சன்னதிகள், தலைமுறைகள்। கீழே போகிறதுக்கு என்ன நோக்கம்? நீ எதை நம்புகிறாயோ, நீ யாரை நம்புகிறாய் என்று யோசித்துப்பார்। வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி பார்க்கிறாயா, இல்லை மனுஷன் உண்டாக்கின எலுமிச்சை பழத்தையும் தேங்காவையும் மாங்காவையும் நம்பிக்கொண்டிருக்க யோசித்துப்பார்। साउल भूत सिद्धि पे भरोसा करने लग गया, इसीलिए वो और उसके परिवार दिन भर दिन निर्बल होते गए, नीचे गिर गए। आप किस पर भरोसा करते? आसमान और पृथ्वी बनाया परमेश्वर पे भरोसा करते या फिर एक नींबू और नारियल पे भरोसा करते? सोच कर देखिए। இல்லை தகடுகளை நம்பிக்கொண்டு இருக்கிறாயா? क्या रस्सी पे भरोसा है आपको? யோசித்துப்பார்। सोच कर देखिए। ஏன் உனக்கு உன் குடும்பம் விருத்தி ஆகலை? ஏன் உன் குடும்பத்தில் சாபம், ஒன்றுக்கு பின்னால் மரணங்கள், பயங்கள், நஷ்டங்கள்? நீ உண்டாக்கின தேவனை மறந்துட்ட। फिर क्यों आप प्रबल नहीं हुए? आपके परिवार प्रबल क्यों नहीं हुआ? आपके परिवार में श्राप क्यों हुए? एक के बाद एक का मौत क्यों है? क्योंकि आप जो सृष्टि किए वो परमेश्वर को भूल गए। உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வச்சுக்கிற, அவரை தேடு, அவரை விட்டுடாது। आपको एक अच्छा जिंदगी रखा है, उसको ढूंढो, उसे मत छोड़ना। உலக முடிவு பரிந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் ஒண்டி தான் சொன்னார்। அவர் ஒருத்தர் தான் உங்க கூட இருக்க முடியும்।
வேறு யாரும் நம்ம கூட இருக்க மாட்டார். दुनिया के अंत तक मैं तेरे साथ हूँ करके वो सिर्फ एक ही बोला है, वो एक ही बोल सकता है और कोई आपके साथ नहीं रहेगा. வாசிப்போம். அவர்களாலே அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். நீ தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். பார்த்தீங்களா, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். इन सारी चीज़ के कारण अब अशुद्ध ना होना, क्योंकि मैं तुम्हारा परमेश्वर हूँ. அன்பான தேவச்சனமே, செபிக்கிறோம். ஜெபிப்பதற்கு முன்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற என்னென்ன தீட்டுகள்னு நீங்கள் யோசிப்பாங்க. எதை நம்பிக்கையோடு வச்சுக்கிறீங்க வீட்டில்? எதை நம்புகிறீர்கள்? யோசிப்பாங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய மீது நம்பிக்கை வைக்கும்போது உன்னையும் குடும்பத்தையும் நிச்சயமாக விருத்தி அடை செய்வார். ஜெபிக்கலாமா? अब हम प्रार्थना करने वाले. उससे पहले आप सोच कर देखना, आप आपके घर में क्या क्या चीज़ रखे, क्या क्या अशुद्ध चीज़ रखे, क्या क्या चीज़ पे आप भरोसा रखे. जब आप परमेश्वर पे भरोसा रखेंगे वो आपको आशीर्वाद करेंगे. हम प्रार्थना करेंगे. தயவுசெய்து இன்றைக்கி உங்கள் நம்பிக்கை உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பொருள் மீதோ, அந்த எலுமிச்சை பழத்து மீதோ, அந்த தகடு மீதோ, அந்த தாயத்துகள் மீதோ நம்பிக்கை அற்று தூர எரிந்துச்சுன்னா அப்படியே அறுத்து போட்டுருங்க. அந்த நம்பிக்கை விடுங்க. ஆண்டவர் உன்னை உண்டாக்கின, உன்னை பரிசுத்தமாக்கின, உனக்காக ரத்தம் சிந்தின, உனக்காக மரித்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வை. कृपया करके आज जो भी कार्य पे आप भरोसा रखे थे, जो भी रस्सी, जो भी नींबू आपके घर पे, जो भी कार्य है जो उस पर आप भरोसा रखे थे, उसे आज काट के फेंक देना, उसको जला देना, बाहर फेंक देना. और आपको सृष्टि किया परमेश्वर, आपके लिए इस दुनिया में आया परमेश्वर, आपके लहू बहाया परमेश्वर पे आप भरोसा रखना. அந்தஸ்து புகழ் எல்லாம் ஒரு நாள் மாறி போய்விடும். மாயை என்று வேதம் சொல்லுகிற கர்த்தர் ஒருவர் தான் மாறாதவர். वचन कहता है धन संपत्ति सब बदल जाएगा, सिर्फ परमेश्वर एक ही है वो जो कभी नहीं बदलने वाला. அவர் தான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். அவர் தான் உன் குடும்பத்தை உயர்த்த முடியும். அவர் தான் உன் குடும்பத்தை பலப்படுத்த முடியும். அவர் தான் உன் குடும்பத்தை சுகப்படுத்த முடியும். அவர் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். सिर्फ वही आपको आशीर्वाद कर सकता है, आपके परिवार को आशीर्वाद कर सकता है, बल कर सकता है, आपको ऊंचा कर सकता है. செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. தகுதியில்லாதென்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே. தகுதியில்லாதென்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வின் உதயம் நீரே. சொல்வோம். என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வின் முடிவும் துவக்கம் நீரே. என்னையா என்னையா தெரிந்து கொண்டீரப்பா, என்னையா அழைத்து விட்டீர். என்னையா தெரிந்து கொண்டீர். என்னையா அழைத்து விட்டீர். தகுதியில்லாதென்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே. தகுதியில்லாதென்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வின் உதயம் நீரே. சொல்லுங்க. என் முடிவுக்கு விடிவு நீரே. பூமியிலே நான் பரதேசி, ஆனால் உமக்கோ இப்பொழுது விசுவாசி. பூமியிலே நான் பரதேசி, ஆனால் உமக்கோ இப்பொழுது விசுவாசி. என்னையா தெரிந்து கொண்டீரப்பா. என்னையா அழைத்து விட்டே. ஓ என்னையா தெரிந்து
கண்மலையில் நிறுத்தி நீரே தகுதியில்லாத என்னை கண்மலையில் நிறுத்தி நீரே என் முடிவுக்கு விடிவு நீரே என் வாழ்வின் உதயம் நீரே. அப்படியே கண்களை மூடு. க்ளோஸ் யுவர் ஐஸ். अपने आंखों को बंद करेंगे. கண்களை மூடி உன்னை உண்டாக்கின தேவனை நோக்கிப்பார். உனக்கு நல்லது செய்து வைத்துக்கிற அந்த நல்லவரை நோக்கிப்பார். உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். आपको जो बनाया हो परमेश्वर की ओर देखना. आपके लिए उसने लहू बहाया है. உனக்காக ஜீவனை கொடுத்தாரு. तेरे लिए उसने जीवन दिया. உன் மீது விழ வேண்டிய அடிகள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டாரு. जो भी मार तुझ पे गिरना था वो उसने ले लिया. உனக்கு வர பாடுகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் அல்லவா. सारे तेरे कष्ट उसने उठा लिया. உன் மீது நம் மீது விழ வேண்டிய காரி துப்புதல் எல்லாம் அவர் முகத்தில் ஏற்றுக்கொண்டார் அல்லவா. அவரை நோக்கிப்பார். जो भी लज्जित तुझ पे आना था उसने उठा लिया है. उसकी ओर देख. அவரை நோக்கிப்பார். उसकी ओर देख. எல்லாம் முடிந்தது என்று சிலுவையில் சொன்னாரே. உனக்காக எல்லாம் செய்து முடித்தேன் என்று சொன்னாரே. क्रूस में उसने बोला तेरे लिए मैं सब कुछ कर दिया हूँ. உன்னை வாழ வைப்பதற்காக தன் வாழ்வை கொடுத்தார். தன் ஜீவனை கொடுத்தார். அவர் மீது நம்பிக்கை வை. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். तू जीना है इसलिए उसने अपने आप को दिया. उस पर भरोसा रख. तेरा परिवार आशीर्वाद रहेगा. உன் குடும்பம் உயர்த்தப்படும். நீ செய்கிற காரியங்களை கர்த்தர் அவரை நம்பி செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். तेरा परिवार ऊंचा उठेगा. तू जो भी कार्य करेगा उस पर भरोसा रखे. जो भी कार्य करेगा उसमें तुझे आशीर्वाद मिलेगा. என் அன்புக்குரிய தேவச்சன், मेरे प्रिय परमेश्वर के लोग, நீங்க சவுலின் குடும்பத்தாராக இருப்பீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று ஒப்பு கொடுக்கும் போது, अगर आप लोग साउल के परिवार जैसे थे तो आज आप परमेश्वर की ओर अपने आप को सौंपेंगे तो நாங்கள் குறி சொல்லுவோம். சாஸ்திரக்கார இடத்துல போய்விட்டோம். சன்னத்துக்காரன் வட்டி வாங்கிட்ட மாட்டோம். பணத்தை வட்டிக்கு விட்டுட்டு எங்களை மன்னிய மாட்டோம். हम जादू मंदिर करने वाले भूत सिद्धि के पास किए. हमें क्षमा करो पिता. பணத்தின் மீது ஆசைப்பட்டுட்டு ஆண்டவர் எங்களை மன்னியும். பொருள் மீது ஆசைப்பட்டு விட்டு எங்களை மன்னியும். இந்த உலகத்தின் மீது ஆசைப்பட்டு விட்டு எங்களை மன்னியும். पैसे में लालचपन किए, हमें क्षमा करो. इस दुनिया के कार्य में हम लालचपन किए, हमें क्षमा करो. நீர் உண்டாக்கி கொடுக்கிற எல்லாம் மறந்துட்டோம் ஆண்டவர். உங்களோட வசனத்தை மறந்துட்டோம் அப்பா. இதோ சவுல் மறந்தது போல நாங்களும் மறந்துட்டோமே. आपको भूल गए पिता. आपको वचन को भूल गए. जैसा साउल ने भूल गया ऐसा हम भी भूल गए पिता. மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற வசனத்தை மறந்துட்டோம் அப்பா. உண்மை தேட மறந்துட்டோம் ஆண்டவர். जैसा मैथ्यू 6:33 बोलता है, पहला परमेश्वर का राज्य को ढूंढना तो सारे आशीर्वाद आपको मिलेगा. हम आपका राज्य को ढूंढने भूल गए पिता. மன்னியும் அப்பா. हमें क्षमा करो என் पिता. குடும்பம் சவுல் குடும்பத்தை போல கீழே போயிட்ட மாட்டோம். என் பிள்ளைகளெல்லாம் தருதலையாக இருக்கிறார்கள். என் பிள்ளைகளெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாதவர்களாக இருக்கிறார்கள். எங்களை மன்னியும் அப்பா. எல்லாம் நாங்கள் செய்து தவறாண்டவர். हमें क्षमा करो पिता. हमारा परिवार साउल के परिवार जैसा नीचे गया. हमारे बच्चे लोग अशुद्ध हो गए. सब हमारा पाप है. हमें क्षमा करो पिता. நாங்கள் போய் குறி கேட்டதுனால, நாங்கள் சாஸ்திரக்காரனை நம்பினதுனால, மாய வித்தைக்காரர்களை நம்பினதுனால, தகுடுகளை நம்பினதுனால, எலுமிச்சை பழத்தையும் மாங்காவையும் நம்பினதுனால, தேங்காவை நம்பினதுனால இதோ எங்கள் குடும்பம் சீரழிந்து போய்விட்டதப்பா. சமாதானம் இல்லாண்டவர். हम बुद्ध सिद्धि के पास किए, हम जादूगर के पास किए, हम नींबू पे भरोसा किए, नारियल पे भरोसा किए, इसीलिए आज हमारा परिवार बर्बाद हो गया. हमें क्षमा करना पिता. பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பயங்கள், பலவிதமான வியாதிகள், பலவிதமான மரண பயங்கள், இதை எங்கள் குடும்பம் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். எங்களை மன்னியும். अनेक कष्ट, अनेक दुख, अनेक डर है हमारे परिवार में. इसके वजह से बहुत जन ने आत्महत्या कर दी. हमें क्षमा करो पिता.
இந்த செய்தி வழியாக உங்கள் குடும்பத்தோடு கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்க உணர்ந்து கொள்ளுங்க அன்பான தேவச்சன். உங்கள் குடும்பத்தை வாழ வைக்க தேவன் விரும்புகிறார். உங்களை உயர்த்த விரும்புகிறார். எப்பொழுது நீங்கள் அவரை உயர்த்தும் போது, நீங்கள் அவரை நம்பும் போது. इस सुसमाचार को सुन रहे आप लोग, परमेश्वर आपको आशीर्वाद करना चाहते हैं, आपको ऊंचा करना चाहते हैं. कब? जब आप परमेश्वर को ऊंचा करेंगे, जब आप परमेश्वर पे भरोसा रखेंगे. தாவீது கர்த்தரை நம்பினார். அவருடைய நம்பிக்கை கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்தது. இன்னைக்கு உங்க நம்பிக்கை யார்? உங்க வீடு எங்க வீடு பெரியதா இருக்கின்ற நம்பிக்கையா? எங்களிடத்துல பொருள் இருக்கின்ற நம்பிக்கை? எதில் நம்பிக்கை இருக்கிறார்? இந்த வேளையில் நீயும் குடும்பம், நானும் என் குடும்பமும் கர்த்தரை நம்புவோம். दाऊद सिर्फ परमेश्वर पे भरोसा रखा, सिर्फ परमेश्वर पे. आप किस पर भरोसा रखा है? मेरा घर बड़ा है, उस पर भरोसा रखे. इस समय में आप और आपके परिवार सिर्फ परमेश्वर पे भरोसा रखना है. யோசுவா 24:15 சொல்லுகிறேன், நானும் என் குடும்பம் என்றால் நாங்கள் ஆண்டவரையே நம்புவோம். योशुआ 24:15 कहता है, मैं और मेरा परिवार परमेश्वर पे भरोसा रखेंगे. நானும் என் குடும்பம் என்றால் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்வோம். இன்னைக்கு உன் குடும்பத்தை ஒப்பு கூட பிரியமானவர்கள், எதில் நஷ்டம் இருக்கிறது, எதில் நீ குழப்பத்தில் இருக்க, எதில் பயந்து இருக்கிற, எந்த காரியத்தில் நீ கீழே போய் கொண்டு இருக்கிறாய், அதே காரியத்தில் கர்த்தரை நோக்கி பார், அங்கே உன்னை உயர்த்த ஆரம்பிப்பார். मैं और मेरा परिवार सिर्फ परमेश्वर पे भरोसा रखेंगे. आज आप भी अपने परिवार के साथ परमेश्वर के सबों में अर्पित करना. जहाँ पर आप कष्ट में, जहाँ पर आप नीचे जा रहे, उसी जगह पर आपको परमेश्वर ऊंचा करेंगे. யோசேப்பை குழியிலிருந்து கர்த்தர் தூக்கி விட்டார். சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்த காரணம் யோசேப்பு தேவனை நம்பிக்கொண்டு இருந்தார். यूसुफ को खड्डे से उठाकर जेल से निकालकर उसको आशीर्वाद किए, क्योंकि वो सिर्फ परमेश्वर पर भरोसा किया. இன்னைக்கு நீ யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறாய்? எதை நம்பிக்கொண்டு இருக்கிறாய்? சூழ்நிலைகள் எப்படி ஒன்றாலும் இருக்கட்டும். சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரே மாதிரி சூழ்நிலை தான், ஆனால் நம்பிக்கை வேற இருந்தது. செபிப்போமா? आज आप किस पर भरोसा कर रहे हैं? चाहे कोई भी स्थिति हो, समस्या हो. दाऊद और साउल को दोनों को एक ही समस्या था, लेकिन भरोसा अलग था. आप किस पर भरोसा कर रहे हैं? प्रार्थना करेंगे. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த வேண்டாத தீட்டுள்ள பொருள்கள் தயவுசெய்து அன்பான தேவ சன்னமே உங்கள் பெட்டிக்குள்ளே மறைத்து வச்சுக்கிறீங்க இல்லையா? யாருக்குமே தெரியக்கூடாது என்று கையில் கட்டி வைத்துக்கிறாய் அல்லவா? யாருக்கு தெரியக்கூடாது என்று இடுப்பில் கட்டி வைத்துக்கிறாய் அல்லவா? யாருக்கு தெரியக்கூடாது என்று ராத்திரியில் உறங்கும்போது தலைக்காணிக்குள்ளே மறைத்து வைத்து கொண்டு இருக்கிறாயே, எடுத்து போடு இயேசுவின் நாமத்தில். आपके परिवार में जो भी अशुद्ध कार्य है, आप छुपा के रखे ना, कमरे में छुपा के रखे, आप जब सोते तकिए के नीचे छुपा के रखे, आप कमर में बांध के रखे, हाथ में बांध के रखे, जो भी कार्य आप छुपा के रखे, निकाल के फेंकना है यीशु मसीह के नाम से. கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். செபிப்போமா? परमेश्वर आपको, आपका परिवार को आशीर्वाद करना चाहते हैं. हम प्रार्थना करेंगे. நேசிக்கிற அன்பான நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் தாவீதின் குடும்பம் போல உம்மையே நம்புகிறோம் அப்பா. இனி எங்களுடைய நம்பிக்கை நீ தான் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கை நீங்கள் தான், எங்கள் எதிர்காலம் நீங்கள் தான். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தான், திங்கக்கிழமை நீங்கள் தான், செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 7 நாளும் எங்களுக்கு நீர் மாத்திரம் தான். हमसे प्रेम करने वाले अच्छे पिता, हमारा भरोसा सिर्फ आप ही है. हम दाऊद के परिवार के जैसा आप पर भरोसा करते. हमारे लिए आप सब आप ही है. शनिवार आप है, रविवार आप है, सोमवार आप है, हर दिन सिर्फ आप है पिता. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் அப்பா. யாரெல்லாம் இந்த நாளில் உங்களை வசனத்துக்கு நேராக தங்கள் இருதயங்களை திருப்பினார்களோ அவங்க குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். हम आप पे ही भरोसा रखते हैं पिता.
परमेश्वर जो भी ये सुसमाचार सुने उनके घर पे एक अर्बुद और एक आशीर्वाद होने दो। जो भी इस वचन की ओर अपने दिल को फिरे उनके घर पे एक रोशनी होने दो पिता। இதுவரைக்கும் இருந்த இருள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். பிசாசுடைய கிரிகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். பலவீனங்கள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். வியாதிகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். மந்திரிக சூனிய பில்லி சூனி ஏவுதுகள் சுட்டரிக்கிற இயேசுவின் நாமத்தில். सारे अंधेरा रोशनी होने दो यीशु मसीह के नाम से। सारे बल होने दो यीशु मसीह के नाम से। सारे जादूगर की क्रिया यीशु मसीह के नाम से नष्ट होने दो पिता। இந்த பிள்ளைகள் வாழ்ந்து இருக்கட்டும், செழித்து இருக்கட்டும், சாட்சிகளை மாறட்டும். எந்த தேசத்தில் இருக்கிறார்களோ, எந்த வீதியில் இருக்கிறார்களோ, எந்த கிராமத்தில் எந்த பட்டணத்தில் இருக்கிறார்களோ அதே இடத்துல இந்த பிள்ளைகளுமே நம்புகிறபடினால் நீ ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். ये बच्चे आशीर्वाद रहने दो। जो भी शहर में, जो भी गांव में, जो भी घर में रहते, जो भी जगह में वहाँ पर आशीर्वाद रहने दो, क्योंकि ये बच्चे आप पे भरोसा करते पिता। இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். பலத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से इस परिवार को आशीर्वाद करते। यीशु मसीह के नाम से इस परिवार को आपके हाथ में सौंपते और इस प्रार्थना को यीशु मसीह के नाम से हम मांगते, जीवित पिता, आमीन। ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ए मेरे मन यहोवा को धन्य को और उसके पवित्र नाम को धन्य को। ए मेरे मन यहोवा को धन्य को, उसके कोई उपकार को कभी नहीं भूलो। ஆமென், ஆமென். என் அன்பான தேவச்சந்தமே, உங்கள் குடும்பத்தை தாவீதின் குடும்பத்தை போல நாளுக்கு நாள் நிச்சயமாக வைத்தார். அவரை நம்புங்கள், விசுவாசிங்கள். எத்தனை விரோதிகள், எத்தனை பகஞ்சர்கள், எத்தனை வன்கண்கள், எத்தனை குழப்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து உங்களை தப்புவித்து உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் சாட்சிகளாக நிற்கும்போது ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்கள். இயேசு நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். मेरे प्रिय परमेश्वर के लोग, आपके परिवार को भी दाऊद के परिवार के जैसा प्रबल बनाएंगे। चाहे कुछ भी स्थिति हो, कोई भी समस्या हो, आप उस पर भरोसा रखना, वो आपको आशीर्वाद करेगा। यीशु मसीह के नाम से आपको आशीर्वाद करते हैं, आमीन।